பார்த்தீங்கன்னா காயார் கிராமம். நம்ம டீமோட சேர்ந்து என்ன பண்ண போறோம், பொங்கல் செலிப்ரேஷன் பண்றது நான் வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வெள்ளையஞ்சொல்லியமா வந்துட்டேன், வேஷ்டி சட்டை கட்டு வந்து இங்கேயும் அரசியல் பேச போறியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அரசியல் பேசுறதுக்கெல்லாம் நான் வரல. இன்னைக்கு என்ன நாள்? தை திருநாள். இந்த திருநாளில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறது தான் இன்னைக்கு நம்ம காயார் கிராமத்துக்கு வந்திருக்கோம். நம்ம டீமோட வந்திருக்கோம். மாடு அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். இந்த மாட்டுகளை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த நாள் முழுக்க பேசிகிட்டே இருக்கலாம். அதனால வந்து இன்னைக்கு மாட்டு பொங்கல், அதனால வந்து என்ன பண்ண போறேன், மாடு பெருமைகளை பத்தி நம்ம வந்து. தம்பி ஊருக்கு புதுசா? ஆமாண்ணே. நீங்கண்ணே? இல்ல மாடு இதெல்லாம் பத்தி பேசுறீங்களே என்னன்னு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மாட்டு பொங்கல் இல்ல, அதனால வந்து மாடுங்களை பத்தி எடுக்கலாம். அப்படியே மாடுகளோட இணைஞ்சி நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒரு நாள் வந்து மாடு எதனா வச்சிருக்கீங்களா? என்ன பழக்கமா? ஆனா மாடுங்கெல்லாம் நம்மளுக்கு அத்துப்பிடின அப்படின்றதுக்குள்ள மாட்டு வண்டி எல்லாம் ஓட்டி பழகி அப்படியே நம்ம நேரம் வந்து அசத்தி காட்டுறலாம் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன். மாட்டு வண்டியில ஓட்டுவீங்களா? அண்ணா வேசார்பேட்ல இருந்து இது வரைக்கும் வண்டியிலே வந்திருக்கேன். மாட்டு வண்டி இல்ல, பைக்ல வந்தா. இதெல்லாம் என்ன ஜுஜூபி மாட்டு வண்டி எல்லாம், நம்மள போயிட்டு மாட்டு வண்டி எல்லாம் வெக்கமா இருக்கேன். என்ன இப்படி தம்பிய வந்து எல்லா வண்டியும் ஓட்டிடலாங்க, அந்த வண்டி ஓட்ட முடியாதுங்க. சூப்பரா ஓட்டுவேனே. ஓட்டி காட்டுங்க. வாங்க, ஸ்டேரிங் எங்க இருக்குதுன்னு காட்டுங்க. வாங்க எப்படி ஓட்டுறது மட்டும் பாருங்க. ஸ்டேரிங் ஸ்டேரிங் கொடுங்க. ஸ்டேரிங் பாருங்க, நீங்களே பாருங்க. உங்களுக்கு தான் டிரைவர் இல்ல, உங்களுக்கு தெரியல. ஸ்டேரிங்கே இல்லாம வண்டியை ஓட்டினா எப்படி நான் ஓட்ட முடியும்? காருக்குன்னா இப்படி ஸ்டேரிங் இருக்கும், பைக்குனா இப்படி இருக்கும். இது நான் எங்க வச்சு எப்படி ஓட்டுறது? ஸ்டேரிங்கே இல்லாம. ஏன்னா கொஞ்சம் விவரம் இருக்கானா உங்களுக்கு? என்னன்னு நீங்க இப்படி பண்ண? நான் ஓட்டுவேன்பா. ஓட்டுவீங்களா? ஸ்டேரிங்கே இல்லாம எப்படி நான் ஓட்டுவீங்க? அதான்பா ஸ்டேரிங். இது ஸ்டேரிங்கா? ஆமா. இத வச்சு எப்படி ஓட்டுவீங்க? புரியலையா? வாங்க. இத என்னன்னா நீ இது ஸ்டேரிங்ன்ற. இதான்பா ஸ்டேரிங். பாரு இருக்குதுல்ல. ஓ, இப்படி வச்சு நம்ம என்ன பண்ணோம், இந்த பக்கம் போனா இந்த பக்கம் போவோம், ஒரு லெஃப்ட் திரும்பும். ஆமா, இப்படி போனா ரைட்ல வரும். அப்ப நம்ம இப்படியே போச்சு. அங்க பாருங்க வீல் எப்படி திரும்புது பாருங்க. ஆமா, வீல பாருங்க. ஆமா, வீல் திரும்புது. அப்படியே பாருங்க. இப்படி போனா ரிவர்ஸ்ல போகும். ரிவர்ஸா? இதான் ரிவர்ஸ். அப்ப நம்ம இப்படியே தூக்கின்னு போன போல இருக்குன்னு. நீங்க அந்த பக்கம் பிடிங்க, வாங்க ஓட்டு. நம்ம தூக்கின்னு போக முடியாதுங்க, மாட்டை கட்டி தான் ஓட்டணும். சரி, இதெல்லாம் ஓகே. ரைட் திரும்புது, ஸ்டேரிங். இன்ஜின்லாம் இருக்குங்க. அத வருது பாரு, அதான் இன்ஜின். ஓ, என்னடா இன்ஜின் கேட்டா அதாங்க இன்ஜின். மாட்டு வண்டிக்கு மாடுதான் இன்ஜினா? மாடுதான் இன்ஜின். மாட்டுல தான் இருக்குது, பிரேக் மாட்டுல தான் இருக்குது. வண்டியில புதுசா சொல்றாருப்பா. எவ்வளவு பேசுறீங்க? மாட்டை வண்டி இதுல கட்டு பாக்கலாம். நோ, மாடு இதான் ஓட்டுவீங்கப்பா. அண்ணா நான்லாம் வந்து செண்பகமே அப்படி பாட்டு பாடல, பால் அப்படியே கறக்கும். ஜெய்சா மட்டும் வச்சா போதும். அது மாடு பசு மாடுங்க இல்லங்க, காளை மாடு. பால் கறக்காது. மாடுனால மடி இருக்கணும், பால் கறக்கணும். நான் நின்ன அந்த மாட்டுக்கு வாங்க பாவம். என்ன மாடு நான் பாக்காத மாடு? ஆபீஸ்ல பல மாடுகளை வச்சு நான் மேய்ச்சிட்டு இருக்கேன். இந்த மாடு என்ன? இந்த மாடு மேய்க்கணும்னா, இந்த மாடு மேய்க்கணும்னா கத்துக்கின்னு வரணுங்க. நோ, நான் மாடு காட்ட சொன்னா இது மாதிரி ஒரு இது என்னன்னா, இது மாடுலாம் நான் பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்கும். நான் இது இவ்வளவு பெரிய கொம்பு இருக்குது. ஐயோ நோ, நான்லாம் இதான் காளை மாடுப்பா. நோ, இதை எப்படி நான் கூட்டின்னு போறது? எனக்கு புடி புடிச்சு நான் விளையாடாத, நான் கம்முடுறா. நீ வேற இந்தாங்க, நான் அவுத்து காட்டுறேன். வாங்க. என்னண்ணா இவ்வளவு பெருசா இருக்குதுண்ணா? வாங்க வாங்க. பயமா இருக்குதுண்ணா. இதுதான் அவுக்கணும். என்னண்ணா இது ஸ்டேரிங் இல்ல, நம்ம தான் புடிச்சுன்னு போனா தான் நம்ம பின்னாடி வரும். புடிங்க. அப்படிங்களா? ஒண்ணும் பண்ணாத. முட்டிட, வேற ஒண்ணு இல்ல. முட்டிடுமா? முட்டிடுனா வயசுல லேசா பட்டா ரத்தம் வரும், வேற ஒண்ணு. புண்ணா நீ என்னண்ணா நீ இது மாதிரி பயங்கர? அது ஒண்ணே, அது பயப்படாதீங்க. ஐயோ, அந்த மாட்டை அவுத்துன்னு வரா. என்ன விட்டு தனியா போறா? அந்த மாட்டை அவுத்துன்னு வரா. இருக்குப்பா, நீ இங்க இருந்தா ஊரானா? ஸ்பைடர்மேன் மாதிரி முடியாதுப்பா. ஸ்பைடர்மேன் மாதிரி வரல விட்டு அது மாதிரி எல்லாம் அவுக்க முடியாதுப்பா. ஸ்பைடர்மேன் அது மாட்டை அவுக்க. செண்பகமே செண்பகமே. வெயிட். வரார். வெயிட். கோவப்படாத. பயப்படாதீங்க. வாங்க என் பின்னாடி வாங்க. வரலாமா? முட்டாது மாடு, வாங்க. வாமா. உங்களை பார்த்தா பயப்படுது. என்ன பார்த்து பயப்படுதா? என்னன்னா நம்ம கையில வேற கயிறை குத்துட்டாரு. நம்மளுக்கும் மாட்டுக்கும் ஆகாது. ஆனா இருந்தாலும் அண்ணா சொல்றாரு. இங்க பாருங்க, மாடு எப்படி போய் நிக்குது பாரு. கரெக்டா? ஆமாண்ணா, இங்க பாருங்க. இதான் கரெக்டா வந்து நின்னுச்சானா? ஆமா. இப்ப என்ன பண்ணணும்? இந்த பாருங்க, இப்ப பாருங்க, எங்க பாருங்க. இப்ப பாருங்க, இன்னொரு வேடிக்கை காட்டுறேன் பாருங்க. வாடா டேய். ஏய் வாடா. ஏய் அப்பா வாங்கப்பா, கிட்ட ஃபாலோ பண்ணுப்பா. இங்க பாருங்க. நீ வாடா டேய். ஏய் நீ வா. ஏய் நீ வா.
கொஞ்சம் கிட்ட பை வா. வா சூப்பரா வந்து நின்னுச்சானா. அப்படிதான். இப்போ என்ன பண்ணணும், இதை இப்போ கவர் காட்டி பூட்டிடணும். இது கயிறு பேர் என்னன்னா பூட்டனாங்கயிறு. பூட்டுனாங்கயிறு இதுதான். பூட்டனாங்கயிறு. ஓ கழுத்துல வந்து மாடை பூட்டிடணும். இதான் ஸ்ட்ராங்கா இருக்குமா? போட்டுறதுனால அது பூட்டனாங்கயிறு. ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. இது ஸ்ட்ராங்கா நிக்குமா? அவ்வளவுதான், ஒன்றும் பண்ணது. இப்படி ஒண்ணுமே கிடையாது. லாக் ஆகிடும் அப்படியே. ஓஹோ. ஆனா காரு பைக்குன்னா ஏகப்பட்ட நெட்டு வரும், ஏகப்பட்ட போல்ட் வரும். என்னன்னா கயிறுலயே ஏறுனா உங்களுக்கு சொன்னேன்ல. ஆமாண்ணா. இப்ப பாருங்க. இப்ப எந்த சைடு போகணும் சொல்லுங்க. எந்த சைடு? லெஃப்ட் போகணும். ஏய் இப்பெல்லாம் ஓட்டாத வண்டியே கிடையாது. மாட்டு வண்டி ஓட்டுறது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு. ஏன்னா மாடு வந்து ரொம்ப இதுவா இருக்கு. ஆனா பட் இருந்தாலும் எவ்வளவு மிரண்டாலும் அப்படியே அசால்ட்டா இருக்கும். பாக்கலாம் வாங்க என்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத பாக்கலாம். ஆமாடி என்னதான் இருந்தாலும் எப்படி மாடு மருந்து பிடிச்சாலும் நம்ம மாட்டு வண்டியை ஓட்டியே தீருவோம்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இன்னைக்கு வந்திருக்கேன். மாட்டு வண்டி ஓட்டாம இந்த கிராமத்தை விட்டு நான் போற மாதிரி இல்ல. அதனால இன்னைக்கு மாட்டு வண்டியை ஓட்டி இந்த டாஸ்கை நான் செய்து முடிக்கிறேன். ஓகே ஃபாலோ மீ. போலானே? போலாங்களா? போலானே. போ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஹோய் போ. செமையா போகுது, பயங்கரமா போகுது. வாங்க, நாங்க போற ஸ்பீடுக்கெல்லாம் நீங்க ஈடு கொடுக்க முடியாது. ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. ஹோ 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 ஹோ. நல்லா சூப்பரா போகுதுண்ணா மாட்டு வண்டி. ஆனா நம்ம மாட்டு வண்டிக்கெல்லாம் போகும்போது ரெட் சிக்னல், கிரீன் சிக்னல் அதெல்லாம் கிடையாது. இதாங்க ரெட் சிக்னல். ஓ இதான் பிரேக். ஆமா எல்லாமே சிக்னல். ஆனா பிரேக் எல்லாமே இதான். ஆனா நான் கார்ல எல்லாம் போனா கால்ல இது விட்டா ஸ்பீடா போயினே இருக்கும். இதான் ஆக்சிலேட்டர், இதான் பிரேக் எல்லாமே. ஆனா கார்ல எல்லாம் போனா கால்ல வந்து ஆக்சிலேட்டர் தனியா, பிரேக் தனியா, கிளட்ச் தனியா. பாத்தீங்களா? அது வச்சிருப்பாங்க. இது எதுவுமே தேவையில்லை, எல்லாமே இதேதான். எல்லாம் இந்த கயிறு தான். காலுக்கு வேலையே இல்ல. இது இந்த கயிறு தான். இந்த வண்டிக்கு காலுக்கு வேலையே இல்ல. அவ்வளவுதான். ஆமா சூப்பர்ண்ணா. கைக்கு மட்டும் தான், கண்ணுக்கு வேலை இருக்கு. அது கண்ணுக்கு இந்த மாடு வந்து கயிறு பிடிச்சிருக்கு, அப்புறம் ஹோ ஹோ அப்படின்னு சொல்றது. இது மட்டும் தான் போல இருக்கு. பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது அப்படின்னு நினைச்சாலும் பெரிய விஷயம் தான் இது. மாட்டு வண்டி ஓட்டுறது பெரிய விஷயம். சொல்லுங்க போடான்னு சொல்லுங்க. போடா தம்பி போடா. ஏய் பயங்கரமா போகுது, செம்மையா போகுதுண்ணா. சூப்பர். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா அப்படிலாம் கிடையாது. இது வந்து மாட்டு வண்டி, குதிரை வண்டி கிடையாது, மாட்டு வண்டி. ஆனா இருந்தாலும் இப்ப நிக்குதுங்களா? நிக்குதுண்ணே. அப்படியே கொஞ்சம் கட்டு கட்டிடுங்கண்ணே. கட்டிடலாமா? கட்டிட்டா நிக்கும். கட்டிட்டா நிக்கும். அப்படியே நிக்கிட்டேன். நீங்க வாகனத்துல பெட்ரோல் போடுவீங்க. இது ஒண்ணுமே தேவையில்லை. பெட்ரோல்லாம் வைக்க மட்டும் போட்டா போதும். அதுதான் பெட்ரோல். ஆமா அதான் பெட்ரோல். அதாவது தண்ணி காமிக்கணும், தண்ணி. ஆமா மாடுதான் இன்ஜின். ஆமா 2 இன்ஜின், டபுள் இன்ஜின் வண்டி ஓட்டி நீங்க ஓட்டிருப்பீங்க. டபுள் இன்ஜின், டபுள் பிரேக். ஆமா டபுள் பிரேக், டபுள் இன்ஜின் எல்லாமே டபுள். எல்லா வண்டியில டபுள் பிரேக் வராது. ஆமா இந்த வண்டியில மட்டும் தான் டபுள் இன்ஜின், டபுள் பிரேக், டபுள் ஆக்சிலேட்டர் எல்லாமே இதுதான். எல்லாமே டபுள். ஆமா பெட்ரோல் கூட வந்து நீங்க வந்து காசு செலவு பண்ண வேணாம். ஆமா ரோட்ல பில்லு கில்லு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அப்படியே இன்ஜின். ஆமா இன்ஜினை வந்து அவங்களே விட்டு அவங்களே சாப்பிட்டு. ஆமா ஆனா மாட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப சுலபம் தான் நான் நினைச்சேன். ஏறி உக்காரும் போது மாடை பார்க்கும்போது என்னப்பா இது மாட்டு வண்டினா சும்மா கயிறை பிடிச்சி இழுத்து போடா ராஜா அப்படின்னு சொன்னா போவோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஒரு பேச்சுவாக்குல போடா ராஜா அப்படின்னு சொன்ன அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. ஆனா நம்ம பெட்ரோலை போட்டு காரு கீழே போட்டு கொடுத்தாலும் நவர போகாது. நம்ம அதாவது மாட்டுக்கும் அந்த மாட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கும் அந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, சூப்பரா இருக்கு பாருங்க. மனுஷன் என்னதான் திட்டுங்க, ஒரு அடி நகர மாட்டாப்புல. ஆனா மாட்டு போடா ராஜா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதட்டினா போதும் அவர் போயிடுறாரு. ஆனா உண்மையிலேயே மாட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆனா உண்மையிலேயே மாட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். செம்மையா வந்து கஷ்டம். நீங்க டிரைவிங் ஸ்கூல் இங்க வந்து அண்ணங்கிட்ட கத்துக்கணும். இப்ப நார்மலா நீங்க பைக்கோ இல்ல காரோ டிரைவிங் ஸ்கூல்ல போய் கத்துக்கலாம், ஈஸியா கத்துக்கலாம். ஆனா மாட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப 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 கஷ்டம். அதுல வந்து எந்த வித மாற்றுக்கிறது இல்ல. அண்ணன் உங்க பேர் என்ன? பெருமாளுங்க. பெருமாள் அண்ணன் நம்மளுக்கு மாட்டு வண்டியை சூப்பரா ஓட்டி கொடுத்தாரு. வெற்றிகரமா மாட்டு வண்டி என்ன பண்ண ஓட்டிட்டேன். ரொம்ப ஹாப்பி. ஏன்னா மாட்டு பொங்கல் அதுவும் வந்து உங்களுக்கு நான் கருத்து நான் பெருமைப்படுறேன். ஆனா மெட்ராஸ்ல வந்து கத்திருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா நான் அப்படியே கீழ இறங்கி பேசுவோம். ஏன்னா மேல உட்கார அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. கீழ இறங்கி பேசுவோம். அதாவது வாத்தியார்லாம் சொல்லுவாங்க, உங்களா படிப்பு வரலன்னு வச்சுங்க மாடு மேய்க்கிறது தானே நீங்க லாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே மாடு மேய்க்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. அனுபவப்பட்ட எனக்கு தான் தெரியும். வாத்தியாருக்கு என்ன தெரியும், அவரு சொல்லிட்டு போயிடுவாரு. அனுபவப்பட்டது நான் தானே.
உண்மையிலேயே மாட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப 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 கஷ்டம். நம்ம எவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் படிச்சுக்கலாம், என்ன மாதிரி ஒரு காரு ரேஸ்ல அதுல போய் கலந்து நம்ம என்ன பண்ணலாம், சாதிக்கலாம். ஆனா உண்மையிலேயே மாடை வந்து ஓட்டி பாருங்களேன், அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட வண்டியை கூட ஓட்டிடலாம். உண்மைதானே? இப்ப மாட்டு பொங்கல் அப்படின்னா என்னென்ன ஸ்பெஷல், நீங்க என்ன பண்ணுவீங்க மாட்டு பொங்கல்? அதுவும் காலையில மாட்டை குளிப்பாட்டுவோம். நம்ம குளிக்கிற மாதிரி தான் மாட்டை குளிப்பாட்டி சந்தனம் போட்டு வச்சு, குங்குமம் வச்சு, சந்தனம் போட்டு வச்சு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு மாலை போட்டு மாட்டுக்கு கொம்பு போடணும். ஆமா, பெயிண்ட் அடிக்கணும். இதுல வந்து கொப்பி மாதிரி வரும், அது போடுவோம். மணி ஏன்னா இப்ப கட்டலாம் டெய்லி நம்ம வந்து லேடிஸுங்க வீட்டுல வராங்க படுத்துக்கிறாங்க, பிரச்சனை கிடையாது. மாட்டுக்கு அது மாதிரி கிடையாதுங்க. டெய்லியும் கட்டினா அது அறந்துன்னு போயிடும். ஏன்னா அவங்க வந்து காட்டுக்கு போய் மேய்வாங்க, காட்டுல எதனா செடியில மாட்டிக்கும். அதனால இப்ப கட்ட மாட்டோம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கட்டி அவுத்து வச்சிரும். ஒரு 10 நாள் 20 நாள் வச்சிருப்பான், அப்புறம் கட்டி வச்சிரும். அதோட மாலை போட்டு பொட்டு வச்சு அந்த மணி எல்லாம் நெட்லிஸ் லேடிஸ் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அலங்காரம் பண்ணுவோம். அலங்காரம் பண்ணி வேற என்ன பண்ணுவீங்க? அலங்காரம் பண்ணிட்டு சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டுட்டு ஊரை சுத்தி வருவோம். ஓகே, கோயில் எல்லாம் கோயிலுக்கும் கல்புரம் கொளுத்தின்னு எல்லாம் கோயிலுக்கு அன்னைக்கு ஃபுல்லா ஒரு நாள் ரெஸ்ட். ஆமா, ஒரு நாள் ரெஸ்ட்டுங்க. இத்தனை நாள் உழைக்கிறவங்களுக்கு அவுத்து விட்டுட்டு மாட்டு வண்டி ஒரு 100 மாட்டு வண்டி இருக்கும், அது ஒரு ரேஸ் விடுவோம். உங்களுக்குள்ளே? எங்களுக்குள்ளே ஒரு 4 கிலோமீட்டர் போய் யார் மாடு முன்ன வந்து நிக்குதுன்னு பாக்கணும். அவங்களே நம்ம கூட போகணுமா இல்ல அவங்களே? நம்ம தானே ஓட்டி போனோம். மாட்டு வண்டி நம்ம தான் ஓட்டிடணும். மாடு தானே போகுது இல்லையா? சரி சரி சரி. நம்ம ஓட்டி போயிட்டு யாரு பிரைஸ் கொடுப்பாங்க. தனியா மாட்டை மட்டும் பிடிச்சி போயிட்டு அது கூட ஓடலாம்னா ஓடலாம். மாட்டு கூட ஒரு மட்டும் என்னன்னு நீங்க சொல்றீங்க? ஒரு 50 மாடு ஓடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சைட்ல இதோ இங்க நிக்கிறோம், இந்த இடத்துல ஒரு 10-20 மாடு நிச்சிருவாங்க. இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு இதே இடத்துல வந்து நிக்கணும். யாரு மாடு மாதிரி முன்ன வருதோ அவங்களுக்கு தனியா. மாட்டு கூட நம்மளும் ஓடணும்? ஆமா, நம்ம ஓடணும். என்னன்னா சொல்றீங்க, ஒரு 10 அடி எடுத்து வச்சாலும் நம்மளுக்கு வந்து மூச்சு இலகுது. ஆமாங்க, இவ்வளவு மாட்டு வண்டி ஸ்ட்ரென்த் கூட. அப்ப நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் போல இருக்கு. நம்ம ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கணும். ஆனா கார் இல்ல, கார்ல உட்கார்ந்து இல்ல, நம்ம நடந்து போணும். மாட்டுக்கு பவரும் நம்மளுக்கும் பவர், நம்மளுக்கு பவர், நம்ம 2 பேர் பவர் தான் ஜெயிக்க முடியும். ஆனா இதுல வந்து அண்ணா சொல்ற மாதிரி மாட்டு கூட ஓடணும்னு நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அது வந்து உடல் நலத்துக்கு நம்மளுக்கு நல்லது. ஆமா ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு ஓடுறோம்னா உடல். ஆனா சிட்டில இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. சிட்டில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப பக்கத்து கடைக்கு போனனால பைக் வேணும், கார் வேணும். ஆனா நீங்க கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சைக்கிளும் ஓட மாட்டாங்க. ஆமா, 10 கிலோமீட்டர் ஓடணும். மாடு கூட ஓடணும்னா மாடு ஸ்பீடுக்கு நம்மளும் என்ன பண்ணோம்? நாங்க வந்து விவசாயம் பண்றாங்க, 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி தான் நடந்து போய் அந்த வரப்புல நடந்து போகணும். ரோட்ல நடக்கிறத விட ஈஸியா நடந்துடலாம். வரப்புல நடக்கிறது வந்து ரொம்ப வரப்புல நடந்து போறோம். அந்த பழக்கம் எங்களுக்கு சர்வீஸ் ஆகி போச்சு. அதே மாதிரி மாடு எங்கன்னா அவுத்து போச்சுன்னா அது கூடயே போவோம், வரும், மேய்ச்சி ஓட்டின்னு வரும், நடக்கிறோம். அதனால எங்களுக்கு அந்த பால்ட்டே வராது. அது வராது. ஆனா உங்களை மேல மூச்சு வாங்கும். ஆமா, நிச்சயமா அண்ணன் சொல்ற மாதிரி நமக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு வாங்கிரும். மாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கணும்? மாடுன்னா எங்களுக்கு அதாங்க உயிர். அதான் உயிர். விவசாயிக்கு மாடுதான் உயிர். ஓகே, அதுவும் காளை மாடு எங்களுக்கு உயிர். இப்போ மாடு அப்படின்னாலே ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, மிருகம், அது ஒரு வகையான விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். அது சொல்லுவாங்கன்னா அதுக்கு டச் இல்லாதவங்க சொல்லுவாங்க. நாங்க அதெல்லாம் தெய்வம் மாதிரி நாங்க வச்சுக்கிறோம். வீட்டுல ஒரு ஆளு மாதிரி அவங்க, ஒரு ஆளு மாதிரி. ஒரு ஆளு ஒரு புள்ள மாதிரின்னு வச்சுக்கலாம். எங்க பிள்ளைங்க மாதிரி அவங்க. அவங்க இருக்கதான் நாங்க இன்னைக்கு இவ்வளவு வேலை செய்ய முடியலன்னா செய்ய முடியாது. விவசாயிக்கு அவங்க தான் பேச மட்டுமே அவங்க தான். ஆமா, இவங்க எல்லாம் விவசாயமே கிடையாது. அவங்க எல்லாரும் ஒண்ணும் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ ட்ரக்கு வண்டிகள் வந்தாலும் இவங்க உழுது கொடுக்குற மாதிரி உழுது கொடுக்க மாட்டாங்க. இல்லங்க, ட்ரக்லாம் பெட்ரோல் போடணும், எல்லாம் போடணும். இவங்களுக்கு வந்து சாப்பாடு மட்டும் போட்டா அவ்வளவுதான். இப்போ நீங்க இது வீட்டுல ஒருத்தரா நான் வந்து என் குழந்தை அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ கோச்சிங்ஸ்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கோச்சிங்னா ஒன்னும் இல்ல, தடவி கொடுத்தா அப்படியே வந்துருவாங்க. அவங்க சாப்பிடலாம் போங்களாடா, அப்படியே ஜாலியா நம்ம எப்படி மனுஷன் கூட பேசுறோம், எப்படி கெஞ்சி கூத்தாடுற மாதிரி, அதே மாதிரி இவங்க என்ன பண்ணா. அந்த மாதிரி எதனா சம்பவம் உங்களுக்கு எதனா நடந்திருக்கானே? நடக்குங்க. அதாவது கொஞ்சம் ஆட் ஒர்க் பண்ணோம்னா அவங்க முகம் மாறிடும் அவங்களுக்கு. அது உங்களுக்கு உணர்வு தெரியும், எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல சரி வாடான்னு அவுத்து விட்டுட்டு சரி போலாம் வாடா, கொஞ்ச நேரம் வேலை தாண்டா இருந்து முடிஞ்சிச்சிரான்னு அது வரையும் செஞ்சு அது வேலையை முடிச்சுட்டு பட்டு நைட்டு போய் அது சொல்றதெல்லாம் கேட்கும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும். ஏன்னா இப்ப நம்ம போலாம் வாடா அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம். நீங்க நம்ம பேசுறதா உங்களுக்கு புரியும், மாட்டுக்கு புரியும். ஆனா அவங்களும் நம்ம மனுஷன் மாதிரி. ஆமா ஆமா. இப்போ
உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க இட்டு போய் நீங்க இங்க வந்துருக்கீங்க, புதுசா வந்திருக்கீங்க ஊர்ல, உங்களை இட்டு போய் ஒரு 4 தெரு தள்ளி விட்டோம்னா நீங்க 2வது வர மாட்டீங்க இந்த இடத்துல. ஆமா, எனக்கு தெரியாது. ஆனா இவரு நீ எங்க வேணாலும் சொல்லுங்க, மெட்ராஸ்ல எந்த இடம்னாலும் சொல்லுங்க, கரெக்டா வந்துருவாங்க. கரெக்டா வந்துரும். மெட்ராஸ்ல விட்டா கூட இங்க வந்துரும் நேரா. இப்போ மனுஷனுக்கு எதனா பக்கத்து போனா கூகுள் மேப் அப்படின்னு தேவை. ஆனா இவங்களுக்கு மேப்பே எப்படின்னா நீங்க தெய்வ பெறுவீங்க அவங்கலாம். நம்மள அந்த அளவுக்கு மெமரி பவர், அவ்வளவு மெமரி பவர் இருக்கு. ஆமாங்க. பாருங்க, நம்மளுக்கு எல்லாம் மேப் இருந்தாதான் இன்னைக்கு சென்னையிலேயே ஒரு இடத்துக்கு போக முடியும். ஆனா இங்க இருக்கிற இந்த மாட்டுக்கு பாருங்க, எங்க விட்டாலும் கரெக்டா வீட்டுக்கு ஈவினிங் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்க. நீங்க எங்க விட்டாலும், காட்டுல விட்டா கூட சரி, எந்த காட்டுல விட்டாலும் சரி, புதரா இருந்தா கூட சரி, அது மேஞ்சிட்டு கரெக்டா வீட்டுக்கு வந்துரும். பாருங்க, இதுதான் அவ்வளவு பவர் அது இருக்குது. அந்த மெமரி பவர் இருக்குது. கரெக்ட், சூப்பர். ஆனா உண்மையிலேயே ரொம்ப பூரிப்பா இருக்குண்ணே, நீங்க சொல்றதுல அப்படியே புல்ல இருக்குது மாடை பத்தி ஒண்ணு சொல்லும் பொழுது. ஏன்னா வீட்லயே நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பிள்ளை போல நீங்க அதை பத்திக்கிறீங்க, சொல்ற பேச்சு கேக்குது. மாட்டை நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்காக உழைச்சு கொடுக்குது. ஆனா நீங்க வந்து மாட்டை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, மாடு மாதிரி நான் உழைக்கிறேன், எனக்கு இன்கிரிமெண்ட் தர மாட்டாங்க, ப்ரொமோஷன் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உதாரணம் சொல்லுவாங்க. ஆமா, இல்ல எல்லாரும் சொல்லுவாங்க, பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல இருக்கட்டும், வேலை செய்யறது எல்லா இடத்துலயும், வீட்டுல கூட சொல்லுவாங்க, மாடு மாதிரி உழைக்கிறேன், என்ன யாருன்னா மதிக்கிறாங்களா எங்க வீட்டுல அப்படின்னு வீட்டுல சொல்லுவாங்க. மாடு மாதிரி உழைக்கிறேன், எனக்கு ப்ரொமோஷன் தர மாட்டாங்க, இன்கிரிமெண்ட் தர மாட்டாங்க அப்படின்னு ஆபீஸ்ல சொல்லுவாங்க. ஸ்கூல்ல போய் நீ படிக்கிறது மாடு மேய்க்கிறதா உனக்கு லாக்கி அப்படி சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே மாடு உழைக்கிறத விட 1% கூட நம்ம உழைக்கல அப்படின்றதான் இன்னைக்கு நான் கண்ணறிக்க பாத்துறேன். இனி நான் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேனே, நான் மாடு மாதிரி உழைக்கிறேன், இனிமேல் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சிச்சு, புரிஞ்சிச்சு. ஏன்னா மாடு எந்த அளவுக்கு கஷ்டப்படுது, மாட்டு வண்டி ஓட்டுறது எந்த அளவுக்கு கஷ்டம், மாட்டை மேய்க்கிறது எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்றத நான் ரொம்ப புரிஞ்சுக்கினேன். அண்ணன் பெருமாள் நான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே கத்து கொடுத்துட்டாரு. மாட்டு வண்டி எப்படி ஆச்சுன்னா, நீ ஓட்டிட்டு தான்பா போற, வந்துட்டல எங்க கிராமத்துக்கு வந்துட்ட, நீ மாட்டு வண்டி ஓட்டாம போனா எப்படி சரி, மாடு பெருமைகளை பத்தி, மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பெருமைகளை பத்தி பேச வந்துட்ட, மாட்டு வண்டி ஓட்டாம போனா எப்படி சரின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து எனக்கு என்ன பண்ணாரு, ரொம்ப அருமையா மாட்டு வண்டியை சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நன்றிண்ணே. உங்க மாட்டுக்கும் நான் நன்றி சொல்றேன். உங்க பாஷையில நீங்களும் அண்ணன் வந்து நன்றி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிருக்கோம்பா உங்களுக்கு. பாருங்க, சூப்பரா தலையாட்டிட்டாங்க, நன்றி அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்போ எங்க நேயர்களுக்கு நீங்க எதனா சொல்ல விரும்புறீங்களா? சொல்ல விரும்புறது என்னன்னா, மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு நாட்டுப்புறத்துல இருந்து இந்த விவசாயம் பண்றதை பத்தி தெரியாது. ஏன்னா சாப்பாடு நம்ம சாப்பாடு தான். நிச்சயமா நீங்க லேப்டாப் எது வேணாலும் ஒர்க் பண்ணுங்க, அது வந்து சாப்பாடு போடாது, நாங்க செய்யறதா சாப்பாடு போடும். கண்டிப்பா எங்க எல்லாருமே சரி, எல்லா மெட்ராஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே எங்க விவசாயம் கூட வந்து நீங்க இணைச்சி, ஏதோ நீங்கள மாதிரி ஒரு நாளைக்கு, வருஷத்துல ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். தமிழ்நாடே இல்ல, இந்தியாவே நல்லா வளரும். நிச்சயமா அண்ணன் சொல்ற மாதிரி நம்ம சிட்டி லைஃப் நம்ம வந்து வாழ்றோம். ஆனா ஒரு நாளாவது கிராமத்துக்கு வந்து இந்த கிராமத்து வாழ்க்கையை கத்துக்கணுங்க. ஆமா, நம்ம தமிழருடைய பண்பாடுங்க, உண்மையிலேயே தமிழர் பண்பாடு. பொங்கல் அப்படின்னு தான் நம்ம வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இஷ்டமா இருக்கும் போதெல்லாம், இப்போ எல்லாருமே இன்னைக்கு ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க, அவங்களுடைய பேஸ் வந்து கிராமத்துலதான் இருந்து. அந்த கிராமத்துக்கு போங்க, போயிட்டு உங்க கிராமத்துல இருக்கிற மக்களோட அந்த வாழ்வாதாரத்தோட ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க. வருஷத்துல ஒரு நாளாவது போய், ஆமா வருஷத்துல ஒரு நாள்லாம் வந்து வாழ்ந்து பாருங்க அதோட அருமை. இப்ப இன்னைக்கு நாங்க வந்து இந்த கிராமத்துக்கு வந்து இந்த ஒரு நாள் ஃபுல்லா இங்க செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கத்துக்கிட்ட வேண்டிய விஷயம் இருக்கு, நிறைய நாலேஜ் வருது. இங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியரே பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான அட்மாஸ்பியரா இருக்கு. காத்தா இருக்கட்டும், பிளேஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல அட்மாஸ்பியரா இருக்கு. சூப்பரா பிடிச்சிருக்கேன். உங்களையும் பிடிச்சிருக்கு, உங்க மாடு பசங்களையும் பிடிச்சிருக்கு, கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் பிடிச்சிருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு, உங்க கிராமமும் பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றிண்ணே. மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்றேன். மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், இனிய மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். அப்புறம் ரோசா எப்படி இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. என்ன எவ்வளவு கொடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க? எவ்வளவு கொடுத்தனா புரியல. எவ்வளவு பேமெண்ட் கொடுத்து எல்லாரையும் செட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க? பேமெண்ட்லாம் இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்கவே இல்லம்மா. எதுக்கு கேக்குற? தெரியுதே நீங்க பண்ற சேட்டையை பாக்குறதும், அதுக்கு அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதும், என்னது இதெல்லாம்? நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேமராமனுக்கும் ப்ரொடியூசருக்கும் நைட்டு போகும்போது வாங்கி தனியா கவனிக்கிறேன்னு சொன்னேன், அதுக்குதான். ஓ, அதனால இப்படி எல்லாம் வந்து பண்ணுவீங்க? ஆமா, அதனால நம்மள மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா. ஓகே, நீங்க பண்ண வரைக்கும் போதும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அத சொல்லுங்க. இப்ப நம்ம அதுக்குள்ள என்ன பண்ண போறோம், ஒரு போட்டி வைக்க போறோம். போதும். என்ன இது வரைக்கும் நீங்க பேசுறது போதும். இதுக்கு இந்த செக்மெண்ட் வந்து நான் லீட் பண்ணிக்கிறேன்.
ஆமா, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இல்ல இவங்களெல்லாம் வச்சு ஒரு கேம் ஒன்று கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓ, என்ன கேம்? கயிறோட வந்திருக்கே அதெல்லாம். போட்டி வச்சா மட்டும் போதுமா? போட்டிக்கு தேவையான முடிவு எதுவும் எடுக்க வரல. இல்ல இல்ல இல்ல. சரி, டீம் பிரிச்சிட்டீங்களா? இல்ல பிரிக்கலையா, நீ தான் வந்திருக்கியா? ஓ, பிரிச்சிடலாமா? யார் யார் உங்க டீம்? ஆல் பியூட்டிஃபுல் லேடிஸ். ஓ, நீங்க பாய்ஸ் மட்டும். ஏய் வெண்ண கண்ணை திறந்து பாடுறா. ஆல் பியூட்டிஃபுல் லேடிஸ் திஸ் சைடு only. ஓ, இவங்கலாம் அழகா இல்லையா? எஸ், ஆமா. இவங்கலாம் யங்ஸ்டர்ஸ். இவ்வளவு ஃபார்ம்ல இருக்காங்க. ஓகே, டீம் பிரிச்சிட்டீங்க. டீமுக்கு நேம் வச்சிட்டீங்களா? இல்லையே, நீங்களே ஒரு நல்ல பேரா உங்களுக்கு நேம் வச்சாங்களா உங்க அம்மா? வச்சாங்களே. சரி வச்சிரு அப்ப நீ. உங்களுக்கு சக்கரை பொங்கல் எடுத்துக்கிறீங்களா? டேய் சக்கரை பொங்கல் நான்றா, ஏன்டா வந்து கொட்டையா கலப்புற? சரி சரி, அப்ப நீங்க வெண்பொங்கல் எடுத்துக்கோங்க. வெண்பொங்கல் ஓகே. சக்கரை பொங்கல் டீம், வெண்பொங்கல் டீம். சோ உங்க டீம் ரெண்டும் பிரிஞ்சிருக்க. அத நாங்க பிரிஞ்சுக்கிறோம். வந்துட்டல கிளம்பு இதுக்கு அப்புறம். சார் ஒரு நிமிஷம். நீங்க உங்க டீம் கோஆர்டினேட் பண்ணுங்க, நீங்க உங்க டீமை கோஆர்டினேட் பண்ணுங்க. நான் சென்டர்ல ஜட்ஜ்மென்ட் பண்ண போறேன். ஓ ஜட்ஜா? சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், பாத்து பண்ணுங்க சார். பாத்து பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாம். ஓகே சார். எப்படி எல்லாத்துலயும் இப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அவர் யாருன்னு நினைச்ச அப்புறம் பார்த்தா ஜட்ஜா. ஜட்ஜ்னா அவரையும் அப்படியே காசு கொடுத்து ஜட்ஜ்னா நம்ம மதிக்கணும்ல, அதுதான் நம்மளுடைய பண்பாடு. நேர்மையா விளையாடுங்க, நேர்மையா இருங்க சார். பாருங்க சார், பாத்துங்க சார். சரி ஓகே, களத்துல இறங்குவோம். களத்துல இறங்கியாச்சு. இறங்கிடுவோமா? வாங்க போவோம். ஒரு கயிறு கூட ஒழுங்கா எடுத்துட்டு வரல, நீங்களா ஜட்ஜி. என்னத்த சொல்றது? ஃபர்ஸ்ட் நீங்க போவீங்க, அவங்க பிடிக்கட்டும், அதுக்கு நான் உங்களுக்கு கவுண்டர் கொடுக்குறேன். என்ன நீங்க சார் புடிங்க சார், கெட்டியா இருக்கா பாப்போம். ஓகே சார். இல்ல சார், கயிறு கரெக்டா இருக்கா பாப்போம். புடிங்க சார். சார் இழுத்து போடுறீங்க சார். புடி. என்ன சார் நீங்களா ஜட்ஜ்மென்ட். சரி, அதனால தான் நான் ஜட்ஜ்மென்ட் பண்ண வந்திருக்கேன். போ புடிங்க. இந்த கோட்டை தாண்டி நீங்க வர கூடாது, இந்த கோட்டை தாண்டி நீங்க வர கூடாது. அப்ப எதுக்கு போட்டின்ற? அதுதான் போட்டியே. என்னத்த போட்டி? சக்கரை பொங்கல் டீம் வின் பண்ணுதா இல்லட்டா வெண்பொங்கல் டீம் வின் பண்ணுதாங்க அத பார்க்க போறோம். அது இருக்கட்டும், நீங்க சும்மா நிக்கிறீங்க. டீமுக்கு நீங்க போய் சப்போர்ட் பண்ணுங்க, உங்க டீமுக்கு நீங்க போய் சப்போர்ட் பண்ணுங்க. சார் நாங்க இங்க இருந்து என்ன பண்ணுவோம்? கை தட்டி நாங்க வந்து கை தட்டி அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுவோம். ஆமா, இந்த டீம் போலாமா? போலாமா? ரெடியா? ரெடியா? சக்கரை பொங்கல் டீம்ல வந்து ஜென்ஸ், அதிகமா லேடிஸ். பாருங்க, சக்கரை பொங்கல் அங்கே ஜென்ஸ். ஒலி நாங்க ஜெயிச்சிட்டோம். ஒத்துக்க கூடாது. மேடம் அதெல்லாம் இல்ல மேடம், ஒத்துக்க கூடாது. அவர் வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து இழுத்துட்டாரு மேடம். Dress போட்டு தான் மேடம் இழுத்தாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். அவர் ஸ்ட்ரெஸ் கொடுத்து இழுத்துட்டாரு. ரீமேட்ச் வேணா போலாமா? ரீமேட்ச் போலாம் சார். ஆல்ரெடி நான் வின் பண்ணிட்டேன் சார். ஒத்துக்க மாட்டாங்களே, ஒரு ரீமேட்ச் போலாம். அவர் வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து இழுத்துட்டாரு, ஃபர்ஸ்ட் இழுத்துட்டாரு. சரி ஓகே, டைம் போலாம். ஓகே. ரீமேட்ச் போறோம். எந்த டீம் வின் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். ஓகே. சக்கரை பொங்கலா வெண்பொங்கலா? வெண்பொங்கல் தான். ஓகே. ஃபுல்லா உங்களுக்கு சக்கரை பொங்கல் வேணுமா செங்கல் பொங்கல்? எங்களுக்கு ரெண்டு பொங்கலுமே வேணும். ரெண்டு பொங்கல்லாம் தர முடியாது, எதனா ஒரு பொங்கல் தான். ரெண்டுமே வேணும். சக்கரை பொங்கல் வேணும்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வெண்பொங்கல் வேணும்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து நடுவரா இருக்கிறதுனால பொதுவா தான் தீர்ப்பு சொல்ல முடியும். அதனால யார் வின் பண்றான்னு பார்க்க போறோம். ஓகே. நான் சொன்ன உடனே ஆனா இது லாஸ்ட் மேட்ச். ஓகே. ஓகே. யார் வின் பண்றான்னு பார்க்க போறோம். ஓகே. இங்க பாருங்க, ஸ்டார்டிங்ல 3 ஜென்ஸ், ஆனா எங்களுக்கு ஐயா ஒருத்தர் போதும். ஐயா ஒருத்தரேக்குள்ள இழுத்துவாரு. பல ஆணுக்கு சமம். ரெடி 1 2 3. ஜெயிச்சிட்டோம். நாங்க தான் ஜெயிச்சோம். வாங்க எல்லாம் சகர் போவோம், சாப்பிட்டு போவோம். சரி, சக்கரை பொங்கல் டீம் தான் ரெண்டாவது டைம் வின் பண்ணிருக்காங்க. சக்கரை பொங்கல் டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. முதல்ல ரெண்டாவது டைம் மேட்ச் வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் டைம்லயுமே வந்து சக்கரை பொங்கல் டீம் தான் வின் பண்ணாங்க. செகண்ட் டைம்லயுமே சக்கரை பொங்கல் டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. எப்படியோ உங்க டீம் வின் பண்ணிட்டாங்க. ஆமா, உங்க டீம்ல வின் பண்ணத பத்தி எப்படி நினைக்கிறேன்னு கேட்கலாமா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு மாசமா வந்து ட்ரிபிள் சி கப் எல்லாம் ஒண்ணும் ஜெயிக்கல. சரியா, ஏதோ ஒன்னு ஜெயிச்சிட்டோம்ல. சரி, தோத்துட்டீங்க. ஓவர் பில்ட் அப் பேட்டா உங்க டீம் ஆல்கட்ட கேட்டீங்களா? அது இல்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். நாங்க வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு மாசமா இன்னும் பேச்சே வரலையே. இல்ல சொல்றேன், நாங்க பெருமை சொல்ல விடுறீங்களா? ஆக்சுவலா நான் வந்து இதுக்காக ரொம்ப மெனக்கட்டோம், பாடுபட்டோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்க வந்து என்ன பண்ணோம், யானையை வச்சு நாங்க ஃபர்ஸ்ட் இழுத்தோம். யானை? ஆமா,
யானை கழுத்துல கட்டிட்டு ஏன் அந்த பக்கம் இழுத்துருமோ நாங்க வந்து இது பண்ணோம். அந்த அளவுக்கு எங்களுடைய டீம் ஆட்கள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க காலை யாரை இழுக்கும் போது பார்த்தேனே. அது விடுங்க, அது அப்புறப்பட்ட விஷயம். நீங்க எதுக்குங்க அதெல்லாம் வந்து கலர்றீங்க? நீங்க எப்படி ஜெயிச்சீங்க கேட்டீங்களா? இதுக்காக வந்து நாங்க என்ன பண்ணோம், பச்சை தண்ணி கூட பல்லுல படல, அந்த அளவுக்கு வந்து நாங்க உழைச்சிருக்கோம். பின்னாடி பிரியாணி சாப்பிடாத வேற விஷயம், இருந்தாலும் சாப்பிட்டு நாங்க தண்ணி குடிக்கல. நீங்க வந்து இன்னும் சுவாரஸ்யமா எங்க டீம் ஆட்கள். ஓகே, வின் பண்ணதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். சந்தோஷமா இருக்கா? ஆமா. என்ன எஃபர்ட் போட்டீங்க இதுக்காக? நாங்களா தினமும் காலையில மூக்கல்ல ஊற வச்சு காலையில வெறும் வயித்துல எல்லாரும் கொடுத்து நாங்களும் என்ன ஊற வச்சீங்க? மூக்கு கடலை. ஆமா, காலையில ஊற வச்சு வெறும் வயித்துல சாப்பிட்டு நல்ல ஓட்டப்பந்தயம் எல்லாம் ஓடி இந்த ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து கயிறு இழுக்கிற போட்டிக்காக ஓட்ட பந்தயம் சுண்டல் ஊற வச்சு சாப்பிட்டுருக்கீங்க. எங்களுக்கு வந்து ஆமா சுண்டல் ஊற வச்சு சாப்பிட்டு எங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிட்டு சத்தெல்லாம் வர வச்சு அதுக்கப்புறம் நாங்க இழுத்தோம். ஸ்ட்ராங் லேடிஸா இருக்கீங்க நீங்க எல்லாரும். ஸ்ட்ராங் லேடிஸ் ஸ்ட்ராங்குங்க, பாத்துக்கங்க. சரி, அவங்க டீம் மட்டும் தான் வந்து எடுப்பீங்களா? எங்க டீம் அவங்களுக்கு வந்து டஃப் கொடுத்திருக்காங்க. சோ அவங்கள கூப்பிட்டு அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு கேட்டே ஆகணும். டீமுக்கு ஈக்குவலா அவங்க வந்து கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு கேட்கணும். யாராவது வாங்க, இதோ அக்கா இருக்காங்க, வாங்க அக்கா வாங்க. எல்லாத்தையும் வர சொல்லிடலாமா? இந்த பலசாலி டீம் வந்து டஃப் கொடுத்து பல ஆண்களுக்கு இணையான ஒரு பெண் எங்க அக்கா. கேளுங்க. ஆமா, அந்த டீம்ல வந்து எதனால வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சார் இதெல்லாம் என்ன சார் கேள்வி கேட்கணும் சார். அவங்க சைடு தரப்பு எப்படி வின் பண்ணாங்க? தோத்தாங்க, நாங்க வின் பண்ணோம். இதுதான் நீங்க ஏதாவது சீட்டிங் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கணும்ல. இந்த சீட்டா கிடையாது. பார்க்கலாம். வெற்றிக்கு காரணம் இருக்க மாதிரி தோல்விக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. என்ன யார கையில சாப்பிடல? அப்படி எல்லாம் இல்ல, நாங்க வந்து இழுத்தோங்க. அப்புறம் பொங்கலுக்கு வந்து எல்லாரும் என்ன சக்கரை பொங்கல் தான் சாப்பிடுறோம், அப்ப இனிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுனால விட்டு கொடுத்துட்டீங்க. விட்டு கொடுத்துட்டாங்க. ஐயோ, விட்டு கொடுத்ததுனால செஞ்சுட்டீங்கப்பா. விட்டு கொடுத்திருக்காங்க. அப்படி சொல்லி மனசை தேத்திக்கலாம். இல்ல சக்கரை பொங்கல் எல்லாரும் இனிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்திருக்காங்க. நாங்க போராடி அப்புறம் சரி போடா போதா பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் இனிப்பா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக அதாவது எல்லாரும் தோத்து இதை ஏத்துக்கு மனசு வரலன்னா இப்படியும் பேசிக்கலாம், இப்படியே விட்டு கொடுக்கலாம். கிடையவே கிடையாது. அதுதான் உண்மை. பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் வைப்பீங்களா வெண்பொங்கல் வைப்பீங்களா? சக்கரை பொங்கல் தானே. அப்ப சக்கரை பொங்கலுக்கு தாங்க நாங்க சப்போர்ட் பண்ணனும், வேற வழி இல்ல. அதனால நாங்க சக்கரை பொங்கல் விட்டு கொடுத்துறோம். டீம் வந்து மொத்தமா ஒரே டீம் ஆகிரலாம்னு சொல்லிருக்காங்க. சரி ஓகே, நாங்க குத்துறோம், சக்கரை பொங்கல் குடுக்குறோம். அதுக்காக தான் அவங்க ஆட்டியா போடுறாங்க. குத்துறோம் சக்கரை பொங்கல். அப்படிலாம் இல்லங்க, வெற்றியோ தோல்வியோ பொங்கல்னாலே அது இனிமையானதுதான். சோ அதை கொண்டாடுறதுக்காக தான் இப்ப நாம எல்லாமே வந்திருக்கோம். அடுத்தடுத்து இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளையாட்டுகளா இருக்கு, எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்களை வந்து சூப்பரா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொங்கல் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா பொங்கல் இன்னும் வைக்கலையேப்பா அப்படின்னு தானே கேக்குறீங்க. எஸ், அடுத்ததா இப்ப நாம வந்து பொங்கல் வைக்க போறோம். அதையும் சாதாரணமா இல்ல, ஒரு டாஸ்கா பண்ண போறோம். பண்ணிடலாமா? சரி, ஆளாளுக்கு ஒரு பக்கம் நீங்க போய் மாடு இழுக்கிறீங்க, நீங்க போய் கயிறு இழுக்கிற போட்டி வைக்கிறீங்க. பொங்கல்ல மறந்துட்டீங்களே. பசி சோறு சீக்கிரம் பொங்கல் சொல்றேன், சாப்பிடுவோம். பசி இங்க பாருங்க, அவ்வளவுலாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியாலாம் பொங்கல் பொங்கி உங்க கையில எடுத்து கொடுத்துட முடியாது. அதையும் நாங்க டாஸ்கா தான் வைப்போம். அதுல என்னப்பா டாஸ்க் இருக்கு? பொங்கனா சீக்கிரம் பொங்கல் வந்துட போகுது, சாப்பிட்டு போயிட்டு. இங்க பாருங்க, தமிழர் பாரம்பரியமான ஒரு பண்டிகை இது. ஆமா, அதனால ஒவ்வொன்னுத்தையும் நாம வந்து பார்த்து தான் செய்வோம். ஒவ்வொன்னுத்தையுமே தமிழர் பாரம்பரியப்படி அந்த கலாச்சார விளையாட்டுகள் வச்சு விளையாடிதான் நாங்க பொங்கல் வைப்போம். கண்டிப்பா. அவ்வளவு சீக்கிரமா உங்க வாய்க்கு சக்கரை பொங்கல் கிடைக்க நாங்க விட்டுருவோமா? அது ஒண்ணா கரெக்ட் தான். ஏன்னா கடைசில கிடைக்கும், ஆனா லேட்டா தான் கிடைக்கும். சோ இதுவும் ஒரு சூப்பரான டாஸ்கோட ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நிச்சயமா டாஸ்க முடிக்கிறோம், சக்கரை பொங்கல் வைக்கிறோம், சாப்பிடுறோம், குடுக்குறோம், சாப்பிட்டுக்கிட்டே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க போவோம், பேச கொஞ்சம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மள விட அவங்க ரொம்ப மும்முரமா இருக்காங்க. யாரு ஃபர்ஸ்ட் பொங்கறதுன்றதுல ரொம்ப குறியா இருக்காங்க. நம்ம வந்து யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதுல ஒண்ணு குறியா இருக்கும், அவங்க யாரு ஃபர்ஸ்ட் பொங்கணும் அப்படின்றதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. எங்களோட முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க. நிச்சயமா. ஆக்சுவலா பொங்கல்ல என்னன்னா சும்மாலாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், குக்கர்ல வச்சு பொங்கல் இது பண்ணுவோம். ஆனா இங்க 3 கல்லு வைக்கணும். அதுக்கு வந்து அவங்க பாரம்பரியமா மஞ்சள் எல்லாம் தடவி அது விறகு குச்சி வச்சு, அதுக்கப்புறம் பானையை வச்சு
அது மாதிரி நிறைய இது பண்றாங்க. இங்க என்ன ஆனா இதுல என்ன டாஸ்க் தெரியுமா? ஆமா, என்ன டாஸ்க்? யாரு வந்து ஃபர்ஸ்ட் கோலம் போட்டு அதுக்கு மேல அடுப்ப வச்சு அதுக்கப்புறமா பொங்கல் பானையை வச்சு பொங்கலை ஃபர்ஸ்ட் பொங்க வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்க தான் வின்னர். சக்கரை பொங்கல் யார் ஃபர்ஸ்ட் ரெடி பண்றாங்கன்னு கிடையாதா? அதெல்லாம் கிடையாது, எல்லாமே சக்கரை பொங்கல் தான். பொங்கல் வைக்கிறதுல ஒரு டாஸ்க் வைக்கிறேன்யா. இந்த ப்ராசஸ் யாரு கரெக்ட்டா யாரோட பொங்கல் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ வச்சு யாரு ஃபர்ஸ்ட் பொங்குறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்க போறோம். எஸ், இதெல்லாம் வந்து நாங்க சும்மா நடத்திட்டு போலங்க. இதுக்கு பின்னாடி சூப்பரான ஒரு நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. சோ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 3 பேர் இங்க நின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பின்னாடி டீம் ஆளுங்க ரொம்ப இதுவா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? 3 பேரும் 3 டீம் கிட்ட போய் பிரிஞ்சிட்டு அவங்களுடைய என்னென்ன பொங்கல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குல்ல அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல உனக்கு எதுனா சுவாரஸ்யமான விஷயம் நீ இந்த மாதிரி பொங்கல்ல வச்சிருக்கியா? வீட்ல வச்சிருக்கேன். வீட்ல வச்சிட்டு இங்க வந்து நம்ம பண்ணிருக்க எத்தனை வந்தா இங்க சாப்பிட்டுருக்கலாம்ல? இல்ல, எங்க மாமியார் வைப்பாங்க, நான் எடுத்து இலையில வச்சிருக்கேன். ஓ, அப்படி சொல்றியா? நீ என்ன செஞ்சு வச்சிட்டு வீட்ல வச்சிட்டு வந்த போல இருக்கு, மறந்துட்டு எங்களுக்கு சாப்பிட கொடுக்காம. இப்ப நம்ம எதுக்கு தெரியுமா இங்க வந்திருக்கோம்? நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? எப்படி இதெல்லாம் பண்றாங்கன்னு பார்த்துட்டு நான் போய் பண்ண போறேன். அடுத்து அப்புறம் தான் கத்துக்கிட்டு பண்ண போறீங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. வந்து கத்துக்கணும். ஒவ்வொரு சிட்டில இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் வந்து கத்துக்கணும். கிராமத்துக்கு வாங்குங்க, வந்து எங்களுடைய லைஃப் ஸ்டைல பாருங்க. லைஃப் ஸ்டைல பார்த்து இங்க எப்படி பொங்கல் அந்த தமிழர் பாரம்பரியத்துல எப்படி பண்றாங்க அப்படின்றத ரொம்ப அணுவா ரசிக்கலாம். சரி, பேசிட்டே இருந்தாங்க, ஆரம்பிச்சிருவாங்க போல. எனக்கு அந்த டீம் தான். ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பொங்க வச்சாங்க தானே. அக்கா வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம் சொல்ல மாட்டீங்க. என்னக்கா நீங்க இப்படி பண்றீங்களே அக்கா? அக்கா உங்க பேர் என்ன? விஜயலட்சுமி. அக்கா உங்க பேருக்கா? ஜோதிகா. உங்க பேருக்கா? சரண்யா. உங்க பேரு ஜோதிகா. வந்து சரிக்கா, இது என்ன இப்போ பொங்கல் ப்ராசஸ் நடக்கல, இது எப்படி பண்றீங்க? அடுப்புலதான். ஐயோ அக்கா, அடுப்புலதான் பண்ணுவாங்க எல்லாரும். என்னென்ன ஒரு வழிமுறைகள் அதை சொல்லுங்க. பானையில தண்ணி வச்சுட்டு அரிசி கொட்டி பொங்கி வந்தோடனே சக்கரை வெல்லம் போடுவோம். அப்படின்னா உங்களுக்கு எதனா சுவாரஸ்யமான அனுபவம் பொங்கல்? தெரியல, எங்க வீட்டுல மாட்டு பொங்கல் தான் ஜாலியா இருக்கும். என்னென்ன பண்ணுவீங்க மாட்டு பொங்கல்? மாட்டுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி மாட்டு வண்டியில ஊர் ஃபுல்லா சுத்தி வருவோம். அதுதான் பண்ணுவோம். அது நீங்க செலிப்ரேஷன் பண்ணுறோம். அக்கா உங்களுக்கு என்ன சுவாரஸ்யமான நடந்திருக்கு? அதேதான் பண்ணுவாங்க இந்த ஊர்லயுமே. நீங்க பொங்கல் எல்லாம் வச்சு எதனா சுவாரஸ்யமா நீங்க மறக்க முடியாத ஒரு பொங்கல், நீங்க பொங்க வச்சதுலயே மறக்க முடியாதுப்பா இந்த பொங்கல் என்னால அப்படின்னா என்ன பொங்கல்? அது காணும் பொங்கல் தான். எங்க அம்மா வீட்டெல்லாம் நல்லா சிறப்பா செய்வாங்க. அது கேட்க செய்ய மாட்டாங்க. இப்போ பொங்கல் வச்சீங்க, கறி பிடிச்சிரும், அடி பிடிச்சிரும், அந்த டைம் பொங்கலே வந்து என்னடா இது இப்படி போயிருச்சே அப்படின்னு எதனா சம்பவம் நடந்திருக்கா? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் நடந்து கரெக்டா வச்சிருவீங்க? ஆமா, கரெக்டா வச்சிருவோம். ஆமா, எப்படி வச்சாலும் தேய்ச்சி தான் ஆகணும், சாமி கும்பிட்டு தான் ஆகணும். அதனால பொங்கல் உங்க லைஃப்ல எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்ல. போகி பண்டிகைக்கும் கறி மீன் வச்சு கொண்டாடுவாங்க. அடுத்தது மறுநாள் சூரிய பொங்கலுக்கு 3 பானை வைப்போம். பெரும்பொங்கல் வந்து பிள்ளையார் பொங்கல் வைப்போம். மறுநாள் மாடு பொங்கலுக்கு 2 பொங்கல் வைப்போம். இல்லை பெரும்பொங்கல் அன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் செய்வோம். அது இல்லாமல் வீட்டில் சக்கரை பொங்கல் செய்வோம். வெளியில் வந்து வெண்பொங்கல் வச்சு வந்ததும் அதுக்கு பால் ஊற்றி இது பண்ணிட்டு தண்ணி எடுத்து வச்சிருந்து பயிர் விவசாயம் பண்ணுறோம்ல அந்த தண்ணி அதில் ஊற்றத்துக்கு வச்சுக்குவோம். பெரும்பொங்கல் அன்னைக்கும் காலையில் அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வைப்போம். பொங்கல் அன்னைக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வெளியவும் பொங்கல் வச்சு வைப்போம். உள்ள வந்து கறி, மீன், கருவாடு, முருங்கைக்கீரை, பருப்பு என்னென்ன வகை இருக்குதோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு வெளியில் வந்து அந்த மாடு தொட்டியில் வந்து தொட்டி சோறுன்னு ஒன்று செய்வோம். நாங்கள் அதில் வந்து எல்லா பெரிய இலைக்கிலையும் போட்டு எல்லாரும் எங்கள் ஆளுங்க எல்லாரும் உறவினர் எல்லாரையும் வர வச்சு அது எல்லாத்தையும் செஞ்சு ஒரே இலையில போடுவோம். கொழுக்கட்டை, கறி, நெய், எல்லாத்தையும் போடுவோம். போட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் பேசிஞ்சு ஆளுக்கு ஒரு பிடி தான் கொடுப்போம். அது அவ்வளோதான் கிடைக்கும். அதுக்கு எல்லாரும் ஒரு பிடி கிடைக்கிறதுக்குள்ள 2வது பிடி வர்றதுக்குள்ள அவங்க இருக்காது. சூப்பர்மா, சூப்பர். அக்கா, இப்போ நீங்க பொங்கல் வைக்கிறீங்கல்ல, இப்போ வந்து இது டாஸ்க்குக்காக கல் வச்சு விறகுலாம் வச்சு வீட்டுல எப்படி சமைப்பீங்க? எங்க வீட்லயே இது மாதிரிதான் பள்ள நோண்டி அடுப்பு மாதிரி பண்ணி மண் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி 3 கொம்மை மாதிரி வச்சு பானை எடுத்துட்டு வந்து வைப்போம். வீட்லயே இதே முறை தான். ஏன்னா இப்பெல்லாம் நம்ம வந்து அப்படியே ட்ரெண்டிங் மாறிட்டோம். கேஸ் ஸ்டவ்
அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் நாங்க வெளியில தனியா அதுக்குன்னு தனியா அடுப்பு திறந்து வாசல் எதிர்க்க இப்போ நீங்க வீட்ல பொங்குறதெல்லாம் அதே மாதிரி தான் இதே மாதிரி தான் விறகு அடுப்புல பானை வச்சுதான் செய்யணும். சூப்பர். ஆனா அதுதான் ஸ்ட்ரென்த் என்ன? அது அதுல சக்கரை எல்லாம் ஸ்வீட் எல்லாம் போட மாட்டோம். அதுக்கு நான் கேக்கல, ரெகுலரா சமைக்கிறது நான் கேக்குறேன். ஆமா சொல்லுங்க. நீங்களே பேசிட்டீங்க. எங்க டீம் நாங்க வந்து ப்ரமோஷன் பண்றாங்க. போதும் உங்க டீமுக்கான ப்ரமோஷன் போதும். எங்க டீம் போலாம். கேமரா எங்க டீம் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வளர விட மாட்டீங்களே. எங்க டீம் தாங்க கடைசியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் நாங்க தான் வின் பண்ணுவோம். ஏன்னா நாங்க கடைக்குட்டி டீம். அக்கா உங்க பேர் என்னக்கா? ராஜாத்தி. உங்க பேருக்கா? மோகனா. அக்கா உங்க பேரு? அக்கா பொங்கல் வந்து நீங்க எப்படி கொண்டாடுவீங்க? பொங்கல் எப்படி கொண்டாடுவோம்? காலையில எல்லாரும் குளிச்சு எழுந்திரிச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டு இதே மாதிரி காலையில வீட்டில் அடுப்பு வச்சு பொங்கல் வைப்போம். அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல். மாட்டும் பொங்கல் காணும் பொங்கல்லாம் அதெல்லாம் மாடு இருக்கிறவங்க மாடு பொங்கல் வைப்பாங்க. எங்க வீட்டில் மாடுலாம் கிடையாது, அதனால நாங்கள் வைக்க மாட்டோம். இந்த இவங்களுக்கு. அக்கா நீங்க எப்படிக்கா பொங்கல் கொண்டாடுவீங்க? பொங்கல் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா பொங்கல் வச்சு வெளியே அடுப்பு வச்சு புது அடுப்பு வாங்கி எங்கள் வீட்டில் பழக்கம் வந்து புது அடுப்பு வாங்கி அதில் புது பானை வாங்கி வச்சு பொங்கல் பொங்கி சூரியனுக்கு செய்வோம் ஃபர்ஸ்ட் நாள் பொங்கல். ஓகே சூப்பர் சூப்பர். மண்ணடுப்பு மண்பானை. அதுக்கப்புறம் சூரியனுக்கு செஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கு காலையில் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்போம். ஈவினிங் தான் சாமி கும்பிடுவோம். ஈவினிங் சாமி கும்பிடும் போது மாடு இல்லாதவங்க அப்படியே நார்மலாக கும்பிடுவோம். மாடு இருக்கவங்க மாடு கோயிலுக்கு கூப்பிட்டு போய் வந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் பொங்கல்லாம் கும்பிட்டு காட்டுவோம். ஓ சூப்பர்க்கா சூப்பர் சூப்பர். ஆமா நம்ம டீம்ல ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, எல்லா டீம்லயும் அதிகமா இருக்காங்க. அக்கா வாங்கக்கா, வாங்க 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 வாங்கக்கா. அக்கா நீங்க எப்படிக்கா பொங்கல் கொண்டாடுவீங்க? நாங்களாம் காலையில எழுந்து கோலம் போட்டு சொல்லுங்கக்கா, அவங்க பார்த்துப்பாங்க. வாங்க நம்ம செக்மெண்ட்குள்ள போயிடலாம். சொல்லுங்க. காலையில எழுந்து நல்லா ஜாலியா சந்தோஷமா கோலம் போட்டு ஜாலியா இருக்கும். பொறாம பிடிச்சவங்க வந்துட்டாங்க, பேச விட மாட்டாங்களே நிம்மதியா. அக்கா சொல்லி முடிக்கல. பொங்கல் எப்படி வைக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல. பொங்கல் வந்து உங்க டீம் முந்திரி கொட்டை மாதிரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க முந்திரியை போட்டாங்க. நீங்க போங்க கம்முனுங்க. பாருங்க அங்க முந்திரியை போட்டாங்க. பொறாமையா? அட பாவிங்க. அழாதீங்க விடுங்க. டீம் அதுக்காக கண்ணீர் எல்லாம் இப்ப நம்மளோட பொங்கல் எப்படி ரெடி ஆயிட்டு இருக்குன்னு பாக்கலாம். பாட்டி உங்க பேர் சொல்லுங்க. பாட்டி வரலட்சுமியா? உங்க பேர் பாட்டி? காந்தா. அக்கா உங்க பேரு? சுமதி. அக்கா உங்க பேரு? ஓகே, 4 பேர் சேர்ந்து வந்து பொங்கல் வைக்கிறீங்க. எனக்கு ஒரு டவுட், அடுப்புல ஏறிய வச்சு இப்படி வைக்கிறீங்கல்ல, இப்போ நாங்க வந்து கேஸ் அப்படின்னா இப்படி ஸ்லோ பண்ணிடுவோம். அதிகமா தீ வந்துருச்சு பொங்கிருச்சுன்னா நீங்க எப்படி இதை ஸ்லோ பண்ணுவீங்க? இப்படி இழுத்தா அங்க வந்து தீ கம்மியாயிருமா? ஓகே, இப்ப திருப்பி ஸ்பீடா வைக்கணும்னா அப்போ திருப்பி கட்டையெல்லாம் உள்ள தள்ளினா ஸ்பீடா ஏறியுமா? வாவ், சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட் இருந்துச்சு. எங்களோட பொங்கல் பாருங்க, ஃபர்ஸ்டா நாங்க தான் வச்சோம். எவ்வளவு சீக்கிரம் பொங்கி வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்க. பொங்கல் வைக்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வந்து ஸ்பீடா பொங்கி வருதுன்றதுதான் முக்கியம். ஆமா, சிட்டில வந்து ஒரு கேஸ் எவ்வளவு ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அடுப்பு வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஏன் பொங்குதுன்னா உட்கார்ந்து இருக்கிற கை அது மாதிரி. பாருங்க எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸான கை. இங்க பாருங்க எல்லாம் இப்பதான் வளர்ந்துட்டு வராங்க. அதனாலதான் அவங்க டீம் முக்கியமான விஷயம் உங்களுக்கு குட்டியான நல்ல மனசு இருந்தா சீக்கிரமா பொங்கன்னு சொல்லுவாங்கல்ல. எக்ஸ்பீரியன்ஸான கை இருந்தா சீக்கிரமா கூட வளருமா? அவங்களுக்கு அந்த பதம் தெரியும். அவங்களுக்கு அந்த பதம் தெரியும் எந்த டைம்ல எது பண்ணுன்ட்டு. எல்லாருக்கும் தாங்க தெரியும். எல்லாருமே நீங்க ஒரு ஆள் இந்த பக்கம் விட்டுருக்கணும். மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் கைய கூட்டு வந்து உட்கார. முந்திரி கொட்டன்னீங்களா, இப்ப நாங்க முந்திரியா அதுல வறுத்து போட போறோம். ஆமாங்க, ஆமா ஆமா, முந்திரி கொட்டை ஸ்டார்ட் பண்ணீங்க பார்த்தோம். ஆமா பாட்டி, இதுல பால் எல்லாம் ஊத்துவீங்களா? எப்ப ஊத்துவீங்க? கொதிக்கும் போதா? அப்படி கொஞ்சம் நெய் ஊத்த சொல்லுங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். உங்க டீம் நெய்யும் உங்க டீம் கூப்பிடுறாங்க. ஓடு. அக்கா வாங்க வாங்க, நான் பண்ண பண்றேன். புகைய விட்டு எதுவுமே இல்லையக்கா. ஆமா, முந்திரி பருப்புல எங்க டீமுக்கு எதுவுமே கொடுக்கலப்பா. அவங்க வச்சிருக்காங்க முந்திரி பருப்பு. என்ன ஒரு டீம். நாங்க வெண்பொங்கல் தான் செய்ய போறோம்.
எங்க டீமுக்கு எதுவுமே கொடுக்கலங்க. அரிசி கொடுக்கல, வெல்லம் கொடுக்கல, முந்திரி கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அதனால நாங்க வெண்பொங்கல் தான் செய்ய போறோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இதுல கூட தினேஷ் தாவோட அரசியல் இருக்குங்க. ஆமா வந்துரு அரசியலுக்கு. இங்க 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 எதுவுமே இல்ல. நான் பேசுற டீம் மாறிடலான்னு இருக்கேன். இவங்க எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. பரவாயில்ல, சக்கரை பொங்கல் ரெடி ஆன உடனே மொத பார்சல் எனக்குதான். ஆக்சுவலி இந்த பொங்கலை பார்க்கும்போது எப்படி இருக்கு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதாடா. அதுல கண்ணு முன்னாடி புகை மூட்டமா இருக்கு, கண் கலக்குது நிறையா. இவ்வளவு கஷ்டமா பொங்கல் வைக்கிறதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுன்னா நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டே சாப்பிட்டுருப்பேங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, என் டீமுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா பொங்க வைப்பேங்க. போத எங்க பொங்கல் தான் பொங்க போகுது. இங்க வந்து பாருங்க, எங்க பொங்கலும் பொங்க போகுது. உங்களுக்கு இன்னும் கொதிக்கவே இல்ல. பரவாயில்ல, பொங்கிரும். பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல். பொங்காத பொங்கலுக்கு பொங்கலா பொங்கல் வேற. ஆமா ஆமா, அங்க பாருங்க, உங்களுக்கு பானை சின்னது, எங்களுக்கு பெருசு. எங்க பொங்கல் தாங்க பொங்க போகுது. நாங்க தாங்க ஃபர்ஸ்ட். அனுபவமே சிறந்தது பாருங்க. இங்க பாருங்க, அனுபவமே கொலை விடுங்க, கொலை விடுங்க பார்க்கலாம். வராது. எங்க பாட்டி விடுவாங்க, எங்க பாட்டி விடுவாங்க. இருவானே பாட்டிமா கொலை விடுறோம். ஆமா பாட்டிமா கொலை விடுங்க. பாட்டிமா ஆமா, இது கூட தெரியாதா? என்னப்பா டீம் வச்சிருக்கீங்க நீங்க? அவங்க பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்க. யாருமே இல்லீங்க இல்ல, பொங்கல்னாலே அத பண்ணுவாங்க. எல்லாரும் வெக்கப்படுறாங்க. பாக்கலாம் எப்படி கொலை விடுறாங்க, நாங்களும் பாக்கலாம். பாருங்க. பஸ் பஸ் கொலை விடுவீங்களா? நான் வந்து கொல்லதான் விடுவேன், ஆனா கொலவெல்லாம் விட மாட்டேன். ஒரு வாரம் உங்க பொங்கல் அடுத்த பொங்கலுக்கு ரெடி ஆயிரும் நினைக்கிறேன். ஸ்பெஷலா செஞ்சு சாப்பிட போறோம், நெய்லாம் போட்டு எல்லாம் ஊத்தி நாங்கெல்லாம் முந்திரியே போட்டோங்க. அந்த பொங்கல் வேஸ்ட்டுங்க. நீ பொங்குவியா மாட்டியா? நீ எப்போ பொங்கி நான் எப்போ சாப்பிட்டு எப்போ வீட்டுக்கு போறது? கஷ்டம். அதாவது அவங்களுக்காவது கொதிக்க ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. பாருங்க, இன்னும் பாருங்க, கொஞ்சம் கூட எதுவும் ரியாக்ஷன் பண்ண மாட்டேது. கரண்டி எங்கக்கா? வெண் பொங்கலா? முதல்ல பொங்கல் வைங்க, அது அப்புறமா வெள்ளையா இருக்கா சக்கரை போடலாமான்னு பாத்துக்கலாம். ஆனா இருந்தாலும் எங்க பொங்கல் தான், பொங்கலோ பொங்கல், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி இங்க பொங்கிருச்சு பாருங்க, பொங்கலோ பொங்கல். அதாவது யாரு ஃபர்ஸ்ட் பொங்குறதுன்னு பொங்கல் இல்ல, யாரு டேஸ்டா இருக்குது அதுதான் பொங்கல். எங்களுக்கு தான் இங்க டேஸ்டா காம்படிஷன் அது இல்ல பாஸ், நீங்க மறந்துட்டு பேசுறீங்க பாஸ். காம்படிஷன் வரவே இல்லங்க, விடுங்க. ஏங்க நீங்க ரிப்பேர் பண்றீங்க? இந்த டயலாக்லாம் பேசாதீங்க பாஸ், சிம்பு டயலாக்லாம் பேசாதீங்க பாஸ். ஆமா, இங்க பாரு பாட்டி, பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. இதுல பொங்கல் ஏதோ ஒரு சைடு பொங்கணும்னு சொல்லுவாங்க, அது எந்த சைடு? கிழக்கு பார்த்து பொங்கனா நல்லதா? ஓகே, பொங்க போகுது பொங்க போகுது பொங்க போகுது. அண்ணா பொங்க போகுது, இங்க பாருங்க. ஏய், கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட், எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கிருச்சாங்க பொங்கலா பொங்கல். ஆனா அரிசி தான் இன்னும் வேகல, அப்படியே இருக்குது, தண்ணி ஃபுல்லா இருக்கு, அவ்வளவுதான். இங்க பாருங்க, கிழக்கு பார்த்து வந்து பொங்கல் நல்லதுன்னு சொல்லி. அப்படி எல்லாம் இல்லங்க, அங்க பாருங்க அரிசியே வேகலங்க. உங்களுக்கு தண்ணி ரொம்ப இருக்கு, சின்ன பானை பொங்கி வருது, உடனே அது பொங்கலாம். அதெல்லாம் கிடையாது. யாரு நல்லா பொங்கல் வைக்கிறாங்களோ அதுதான் பொங்கி வருதுன்னா. நாங்க ஒத்துக்கிட்டோம்ல, பொங்கி வருதுன்னா ஈஸியா பொங்கி வரும். அப்படியெல்லாம் கதை இல்லங்க, பொங்கி வருதுலாம் இல்ல. யாரு ஃபர்ஸ்ட் பொங்கல் வைக்கிறா? ராஜேஷ், எங்களுது முடிஞ்சிருச்சு, அவங்களது ப்ராசஸ்ல இருக்கு. உங்களது என்ன? அதாவது உள்நாட்டு சதி நடக்குது. உள்நாட்டு அந்த பானை குட்டியா இருக்கு, இந்த பானையும் குட்டியா இருக்கு, இந்த பானை மட்டும் பெருசா இருக்கு. ஆக்சுவலி நாங்க வந்து பகிர்ந்து கொடுக்கறதுக்காக. அக்கா அக்கா, நம்ம டீம்ல பானை பொங்கும் போது குழவை விடுறோங்கா. எந்த டீமுக்கு குழவை விட தெரியல. நம்ம டீம் மானத்தை நீங்க தான் காப்பாத்துறீங்க. நாங்களே போடுவோங்க, நானே உட்காந்து போடுவேன். அப்புறம் பாஸ் பாத்தீங்களா எங்களோட பொங்கல? பொங்கிருச்சுன்னா சின்ன பானைங்க தண்ணி நிறைய வச்சிருக்காங்க, அதெல்லாம் பொங்கி வருது. அது பாருங்க, அரிசி அரிசியா இருக்கு பாருங்க, இன்னும் வேகவே இல்ல. அரிசில இல்லங்க, அங்க பாருங்க பொங்கல் எப்படி குழஞ்சிருக்கு. ஆமா, ஆனா என் டீம் வரோம், வெயிட் பண்ணுங்க. சுடு தண்ணி காம்படிஷன் வைக்கறாங்க. வரும், குதிச்சிட்டு ஆடக்கூடாது, சரியா? நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம். உங்களுக்கு என்ன முக்கியம், அத நாங்க பண்ணிட்டோம். டேஸ்ட் முக்கியம், பொங்கி வருதெல்லாம் மேட்டர் இல்ல. பொங்கி வரதுதான் முக்கியம். உங்களுக்கு இன்னும் சவுண்டே காணுமே. வரங்க, அது உள்ள அரிசி வெந்து வரும்.
உங்களது வேகவே இல்ல. நீங்க தான் ஏதோ காஃபி போட்டு குடிக்க போறேன்னு பிளான் பண்ணீங்க. போட்டு தரேன், வெயிட் பண்ணுங்க. சீட்டிங் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? ஃபுல்லா தண்ணி வச்சிருக்காங்க. சின்ன ஃபுல்லா தண்ணிலாம் இல்லங்க, அது பொங்கி வெளியே வந்திருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் காயர் கிராமம். பொங்கலை கொண்டாடுறதுக்காக நாம இப்போ இங்க வந்திருக்கோம். போன வருஷம் ரொம்ப சிறப்பான ஒரு பொங்கல் நாம வந்து வேற ஒரு கிராமத்துல கொண்டாடி இருந்தோம். அதே மாதிரி இப்போ 2026 நீங்க எங்க இருந்துமா, எந்த ஊர்ல இருந்துமா வந்திருக்க? சென்னையில இருந்து வந்திருக்கோம். சென்னையில இருந்து இந்த ஊருக்கு என்ன விஷயமா வந்திருக்கீங்கம்மா? பொங்கல் கொண்டாட வந்திருக்கோங்க. என்னது பொங்கல் கொண்டாட வந்திருக்கு? உங்க காஸ்டியூமை பார்த்தா நீங்க ரொம்ப அப்படியே அல்ட்ரா மாடர்னா வந்திருக்கீங்க. ஆமாங்க, பொங்கல் கொண்டாட சென்னையில இருந்து நாங்க இங்க வந்திருக்கோம். வேற எப்படி வர முடியும்? அம்மா நீங்க வந்து இந்த ஊருக்கு வரணும், நீங்க வந்து ரொம்ப ட்ரெடிஷனலா வரணும். நீங்க மாடர்னா வந்திருக்கீங்க. இப்ப மாடர்னா வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறேன். எனக்கு மாடர்னா வந்ததுக்கு பனிஷ்மெண்டா? சரி, பனிஷ்மெண்ட் இல்ல மேடம், நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறேன். ஏன்னா நீங்க பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? சோ இந்த ஊர் மக்கள் எப்படி வந்து பாரம்பரியமா ட்ரெடிஷனலா பால் கறக்குறாங்களோ அந்த மாதிரி நீங்க எனக்காக பால் கறந்து காமிக்கணும். பால் கறக்கணும், அவ்வளவுதானே? கண்டிப்பா. ஒடுங்கப்பா அந்த செண்பகமே பாட்டை. இன்னைக்கு பால் கறக்குறோம், 4 பாக்கெட் சேல் பண்றோம். ஸோ பசுமாடு அப்படின்னாலே பால் கறக்கிறது தான் ரொம்பவே விசேஷம். இதை வந்துட்டு நிறைய சேனல்ஸ்ல நிறைய ஆக்ட்ரஸ்லாம் பண்ணி நாம வந்து பார்த்துருப்போம், ஃபன்னாக பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நாம அந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறதுனால இது இல்லாம கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இப்போதான் மாட்டையே தொட போகிறேன். ஸோ பால் கறக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் எனக்கும் வந்து வச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கண்டிட்டு விடலாமா? தொடவே ஒரு மாதிரி அப்படியா கைஸ்? இதான் பால் கறக்கிறது. சோறு போட்டுதான் இல்லையா? கைஸ் பால் வருது தெரியும். பட்டு செல்வியாக வந்து கேளு. பால் விலையா அதிகமாகுதுன்னு இப்போதான் தெரியுது. லாஸ்டா வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பால் வரும். இவங்க வந்து டைரக்டா கறந்து இங்க விற்பாங்க. அதை வாங்கி நாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தின்றது நமக்கு பேசிக் தெரியும். பட் இதுல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்றது வந்து அண்ணன் கிட்டே கேட்டுக்கலாம். ஏன்னா அண்ணன் வந்து இந்த மாட்டை வச்சு டெய்லி பால் கறந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ அண்ணா, பால்ல பசுமாடு பால்ல என்னென்ன நன்மைகள் இருக்கு? பசுமாட்டு பால் சுத்தமான பால். நெய் எடுக்கலாம், தயிர், அப்புறம் என்னமா மோர் எல்லாம் எடுக்கலாம். ஆனா வெண்ணெய் எடுக்கலாம், எல்லாம் எடுக்கலாம். சுத்தமா இருக்கும் பால். அது வந்து கலப்படம் இல்லாத இருக்கும். எவ்வளவு மாடு வச்சிருக்கீங்க நீங்க? நான் 3 மாடு வச்சிருக்கேன். 3 மாடு வச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்கும் 3 மாடு? இப்ப கறக்கல, 10 லிட்டர் கறக்கும். இதை வந்து நீங்க இந்த கிராமத்துக்குள்ளவே சப்ளை பண்ணுவீங்களா இல்ல எல்லாத்தையும் சிட்டிக்கு ஏத்தி அனுப்புவீங்களா? சொசைட்டில ஊத்துறோம், யாருன்னா கேக்குறவங்க கொடுப்போம். கிராமத்துல வந்து எல்லாமே பண்ணுவீங்க. ஓகே. இங்க வந்து பாக்கெட் பால்லாம் யூஸ் பண்ற வழக்கம் இருக்கா? மாடு இருக்கிறவங்க வாங்க மாட்டாங்க, இல்லாதவங்க கடையில வாங்குவாங்க. ஓகே. ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் கறக்குது மாடு அப்படின்னா அந்த அளவுக்கு அதுக்கு வந்து சாப்பாடு நம்ம நல்லா ஹெல்தியா கொடுக்கணும். என்னென்ன கொடுக்குறீங்க மாட்டுக்கு? மாட்டு தீவனம், புண்ணாக்கு, மாட்டு தீவனம், தீனி இருக்கு. ஓகே. பில்லு ஏற்பன போடுவோம், பில்லு கட்ட போடுவோம், அதெல்லாம் போட்டு வைப்போம். ஓகே. ஸோ வருஷம் ஃபுல்லா உங்களோட வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு அடிப்படையா இருக்கு. ஸோ மாட்டு பொங்கல் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலா வந்து மாடுங்களுக்கு நாம கொண்டாடுவோம். நீங்க எப்படி உங்களோட மாட்டு பொங்கலை இவங்களோட சேர்ந்து கொண்டாடுவீங்க? என்னென்ன பண்ணுவீங்க? மாட்டு பொங்கல் மாட்டுக்கு கொம்புலாம் கழுவி கொம்பு போட்டுலாம் வச்சு மாட்டுக்கு மாலை, அது மணிலாம் கட்டி நல்லா கும்பிடும். அதெல்லாம் பண்ணுவீங்க. வேற என்ன இந்த ஊர்வலம் போறது அதெல்லாம் பண்ணுவீங்க? ஊர்வலம் இது போகாது. பெரிய மாடு, காளை மாடு, பெரிய மாடு போகும். ஓகே. சோ பொங்கல்லாம் மாட்டுக்கு வைப்பீங்களா? மாட்டுக்கிட்ட பொங்கல் வச்சு அதை படைப்பீங்களா? ஓகே.
ஐயோ போகுது வண்டி போகுது சார் கொஞ்சம் போங்க சார் பேசாதீங்க. கட்ட வண்டி சார். பொங்கல் செலிப்ரேஷனை வந்துட்டு கிராமத்துல போய் கொண்டாடலான்னு பார்த்தோம். அண்ணன் நல்ல ட்ரெடிஷ்னலா வந்தாரு. மாடு ஓட்ட விட்டுட்டாங்க. பரவாயில்ல, அவர் கூட எப்படி அப்படி இப்படின்னு இழுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. நிரோஷா ஒரு சைடு பார்த்தோன்னா நல்ல மாடர்னா வந்தாங்க, பால் கறக்க விட்டுட்டாங்க. கடைசியில நான் மட்டும் தப்பிச்சு நல்லா வயக்காடு பக்கம் வந்துட்டேன். நான் மட்டும் தனியா போய் பொங்கல் கொண்டலான்னு இருக்கேன். ஐயோ, இங்க ஒரு அண்ணன் இருக்காரு. வணக்கம் சார். வாங்க சார். இங்க என்ன பண்றீங்க? விவசாயம் சார். இப்போ நடு சேர ஓட்டுறோம். ஓகேண்ணா. நடு நடுறோம். ஓகே. இப்போ ஏர் ஓட்டிங்கிறோம், டிராக்டர் ஓட்டிங்கிறோம். இப்போ நாற்று வள ஆகிட்டோம். எத்தனை வருஷமான விவசாயம் பண்றீங்க? இது நாங்கள் குழப்பம் இதான் சார். விவசாயம் தான் எங்களுக்கு. இதுதான் உங்களோட தொழிலே இதுதானா? எங்களோட விவசாயம் தான், வேற வழி கிடையாது. வாங்க சார், நீங்க ஒரு ஆள் தான் பாக்கி ஆகிறீங்க தம்பி. என்ன பாக்கி? இந்த ஏர் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை எங்களுக்கு. கொஞ்சம் வந்து பார்க்கலாம் ஏர் ஓட்டுறதுக்கு விவசாயத்துல. பார்க்கலாம், அவங்க ஓட்டுறத நான் பாக்குறேன். இல்ல வாங்க, நான் இன்னும் ஓட்டுங்க வாங்க. ஆள் இல்லையா? ஆள் இல்லாத ஓட்டுங்க. அண்ணே வாங்க சார். வண்டியே ஓட்டுது. அது ஒண்ணு இல்ல, வாங்க சார். கொஞ்சம் பார்க்கலாம். நான் இருக்கேன், வாங்க சார் கூட. நான் தப்பிச்சுட்டேன்னு நினைச்சேன். இல்ல சார், நானே வந்து மாட்டிக்கிட்டேங்க. நான் இருக்கிற கூட வாங்க. வண்டி ஓட்டுற மாதிரி சொல்றேன். அண்ணே இல்ல வாங்க சார். நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேன். கூட இருக்கிறவாங்க, கூட இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. அவங்க ஓட்டுறத பார்த்தாலே அவ்வளவு பயமா இருக்கு. வாங்க சார், அது ஒண்ணே இல்ல சார். வாங்க சார். வண்டி ஓட்டிங்களா? வாங்கலாம் வாங்க. அந்த நிக்க விட்டுரு நபாடு. இல்ல சார், வாங்க ஓட்டி வண்டி வந்து பாரு. வாங்க தம்பி, வண்டி தான் வந்து கட்டிக்கலாம். பார்த்து கொஞ்சம் பொறுமையா வாங்க. கொஞ்சம் வாங்க கைப்பிடிச்சு ஐட்டமா வாங்க. பயப்படாது வாங்க. நண்டு ஒண்ணு இல்ல, நண்டுலாம் வாங்க. அதெல்லாம் ஒண்ணா வாங்க. வாங்க கொஞ்சம் ட்ரைனிங் வாங்க. வாங்க ஒண்ணில வாங்க. காலைல இதெல்லாம் தட்டுப்படுது. ஒண்ணில வாங்க சார். தோதானே சார் வண்டி வந்துருது. இதுல ஒரே சுத்த கட்டு பாருங்க. வாங்க ஒண்ணில வாங்க. அது என்ன பண்ணுது? அவங்க கூட தப்பிச்சுட்டாங்க. விவசாயம் மாட்டி விட்டுட்டாங்க. விவசாயம் அந்த வண்டி. ஆமாங்க. வாங்க சும்மா வந்து எவ்வளவு வாங்க. ஊட்டி ஓட்ட சொன்னா கூட வாங்க. அந்த வண்டி வாங்க. எல்லாம் ஓட்டுறீங்க வாங்க. வாங்கல வாங்க. அதாவது விவசாயம் பண்றது நான் தூரத்துல இருந்து பாத்திருக்கேன். பட் எவ்வளவு கஷ்டங்கிறது இப்ப நடக்கும் போது பாருங்க. வாங்க. நண்டுலாம் கிடக்குது. நண்டு பாம்பு எத்தனை பாம்பு இருக்குது பாருங்க. பாம்பு எத்தனை பாம்பு வரும் பாருங்க. அண்ணே வாங்க தம்பி, இருக்கிறேன் தம்பி. வாங்க இருக்கிறேன். கண்டிப்பா அந்த வண்டி ஓட்டியாங்கம்மா. நீங்க ஓட்டிதான் ஆகணும். அப்பதான் தெரியும் உங்களுக்கு. பாத்து பாண்டடா வந்து மாட்டிருக்கேன். என்னதாவது செய்யுங்கடா, என்ன செய்யுங்கடான்னு சொல்லுங்க. ஓட்டிதான் பாருங்க. தம்பி கொஞ்சம் இறங்கு தம்பி. வண்டியில ஓட்டி டைம் கொடுக்கலாம் அவருக்கு. ஒரு சுத்து. எனக்கு வடிவேல் காமெடி தாங்க வருது. பாண்டடா வந்து சிக்கிட்டடா நீ. ஏறலாமா? இறக்கும். உட்காருங்க. வண்டி ஓட்டி பாருங்க எப்படின்னு. வண்டி விவசாய வண்டி சேர்த்த. அவரும் உட்கார வச்சுக்கலாமாங்க. இறங்கி வேணும். நான் இதுல உட்காரேன். சைடுல உட்காந்துக்கவா? சீட்ல உட்காருங்க. நீங்களும் வேணா உட்காந்துக்கிறீங்களா இதுல? இல்ல நீங்க வாங்க. வண்டி பாஸ்டா இருக்குது. உட்காருங்க. பயப்படாதீங்க. உண்மைக்குமே எனக்கு வண்டி கூட ஓட்ட தெரியாதுனே. இல்ல உட்காருங்க. சும்மா உட்காருங்க. நான் உட்காந்து ஓட்டுவேன் சார். நானே ஓட்டுவேன். பயப்படுவீங்க. நான் இருக்கேன். சரி இப்படிங்க. இருங்க. சரி இப்படிங்க. இங்க உட்காருங்க. அப்படியே உட்காந்துங்க. என்னன்னா? ஐயோ போகுது வண்டி போகுது. சார் ஒண்ணா போங்க சார். பயப்படாதீங்க சார். பயப்படாதீங்க. அப்படியே போங்க. உள்ளதான் போகுமா? அவ்வளோ. கட்ட வண்டி சார். சார் பயப்படாதீங்க. ஜாலியா இருக்கு. அது இப்படி திருப்பு. ரைட்டா போவோம். சைட்டா போங்க. ரைட்டா போங்க. போலாம். ரைட்டா போங்க. ஏய் திருப்பு. ஏய் நானும் வண்டி ஓட்டுறேன்ப்பா. இவ்வளவு ஈஸி தானே வண்டி ஓட்டுறது?
சார் இந்த விவசாயத்தை ஓட்டி பாருங்க சார். விவசாய வண்டி சேத்துல ஓட்டி பாருங்க எப்படி. நீங்க ஓட்டலாம், மெயின் ரோட்ல ஓட்டிடுறீங்க. நீங்க எங்க விவசாயத்தை பாருங்க. ஜாலியா இவ்வளவுதான் ஓடும். ஸ்பீடு இவ்வளவுதான் போகுமா? இல்ல வேண்டாம், நான் சும்மா சொல்றேன். அண்ணா போதுண்ணா. இல்ல சார், ஓட்டுங்க சார், நான் வேடி பாக்குறேன். இல்ல இது வரைக்கும் போட்டு ஓட்டுங்க. அண்ணா நான் இது வரைக்கும் போட்டு இல்ல சார், நான் வேடி பார்த்தேன். நீங்க ஓட்டுக்கு நான் உட்காந்து பாக்குறேன். இல்ல சார், ஓட்டுங்க சார். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுங்க, ஓட்டுங்க. இன்னும் கொஞ்சம் ஓட்டுங்களா? ஸ்டாப் பண்ணுங்க போல சார், போ சார், வண்டியா போங்க சார், வண்டியில போங்க. பயப்படாதீங்க, திடீர்னு வாருங்க சார். விவசாயத்தை பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்து கட் பண்ணுங்க. திருப்பி கட் பண்ணுங்க. போங்க, ஸ்ட்ரைட்டா போங்க சார். ஒரு நாள் கத்துக்கிறேன், அதுதான் ஒரே நாள் விவசாயம். போங்க திரும்பி இல்லாமா? போங்க சார், அப்படிதான் நேரா போங்க. லெஃப்ட் கட் பண்ணுங்க. லெஃப்ட் கட் பண்ணுங்க. சுலா போங்க. அண்ணே சரி சார், நான் வாழ்க்கையில பண்ணாத விஷயத்த பண்ண வச்சிருக்கீங்க. இல்ல தம்பி, நல்லதான் செய்யுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குனே தம்பி. நல்லதான் உங்களுக்கு. இது ஓகே. மத்ததெல்லாம் கீழ இறங்கி பேசிக்கலாமா? சரி, பேசலாம். போலாங்க. மக்களே, நான் இது வரைக்கும் வண்டி கூட ஒழுங்கா ஓட்டினது கிடையாது. பட் ஆனா டிராக்டர் ஓட்டியிருக்கேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ இனிமையா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு. எனக்குமே விவசாயத்தை கத்துக்கணும்னு ஆசை வந்திருக்கு. அப்படின்னா பாத்துக்கோங்களேன். என்ன ராஜேஷ், காலையில இருந்து பொங்கலை நாம வேற லெவல்ல கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் என்னென்ன இருக்கு? ஆமா, மாடு பார்த்தாச்சு, வயக்காடு பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பொங்கலையும் பார்த்தாச்சு. என்ன இருக்கு? இப்பதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. கலர்ஃபுல்லா கோலம் பார்க்க போறோம். பொங்கல்னாலே கோலம் கோலம் இருக்கணும்ல, அதையும் பாத்துடலாமா? பார்க்கலாம். பொங்கல் அப்படினாலே கலர் கோலம் தான் பயங்கர ஒரு ஸ்பெஷலான விஷயம். கலர்ஃபுல்லா So, இருக்கணும்ல. இப்ப கலர் கோலம் தான் போட போறாங்களா? எஸ். ஓகே, எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம்? எத்தனை டீம் இருக்காங்க? 1 2 3 4 5 6 ஒரு 7-8 டீம் கிட்ட இருக்காங்க நம்ம கிட்ட. ஓகே, ஸோ கோலம் அப்படின்னாலே சூப்பரான ஒரு விஷயம். மார்கழி மாசத்துல வந்து இந்த கோலங்களை போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவும் மார்கழி மாசத்துல தான் கலர் பவுடர்லாம் பயங்கரமா வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்ததா இந்த பொங்கல் திருவிழால கோல போட்டி நடக்க போகுது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம டீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமா? ஆமா, போய் நம்ம ஒருத்தர் யார் என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டுலாமா? ஓகே, போலாம். ஹாய்க்கா, உங்க பேரு? விஜயலட்சுமி. உங்க பேரு? என்ன பண்ண போறீங்க? எந்த மாதிரி கோலம் போட போறீங்க? வின் பண்ணிடலாமா? கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? ஹாய்க்கா. ஹாய். உங்க பேரு? ஜோதிகா. என்ன கோலம் போட போறீங்க? ரங்கோலி தான் போட போறேன். வின் பண்ணிடுவீங்களா? வின் பண்ணிடுவேன். உங்க டீம் யாரும் இல்ல, தனியா போட போறீங்களா? ஆமா, நான் தனியா தான் ஓ, போடுவேன். சோலோவா வின் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஆமா. பார்க்கலாம். அக்கா வந்து சோலோவா பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் டபுளா பண்றாங்க. அக்கா சோலோவா பண்றாங்க. வின் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ராஜேஷ், இங்க பாருங்க, அக்கா மட்டும் சோலோ இல்ல, அந்த பாட்டியும் சோலோவா தான் பண்ண போறாங்க. வாங்க. பாட்டி, நீங்களும் சோலோவா தான கோலம் போட போறீங்க? என்ன கோலம் போட போறீங்க? பொங்கல் இடுற மாதிரி. பொங்கல் இடுற மாதிரி. பொங்கல் வைக்கிற மாதிரியா? தனியா போட்டுருவீங்களா? ஓகே, என்ன கோலம் போட போறீங்க? ரங்கோலி தான். உங்களுக்கு பேரு? அனிதா. ஓகே, நீங்க நிறைய கோலம்லாம் போடுவீங்களா? பெருசாலாம் போட தெரியுங்களா? கோலத்துல வந்து இந்த தீம்லாம் வைப்பாங்களே, ஏதாவது சாமி வரையறது, மயில் வரையறது, பொங்கல் வரையறது வரைவீங்களா? அந்த மாதிரி இப்போ ஏதாவது பண்ண போறீங்களா? பொங்கல் பானை வரைய போறீங்க. ஓகே, ஸோ அக்காவும் இப்போ வந்து பொங்கல் பானை தான் வரைஞ்சி கோலத்துல அவங்களோட கைத்திறமையை காட்ட போறாங்க. ஸோ எல்லாருமே இப்போ கோல போட்டிக்கு ரெடி ஆயிட்டாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு டாஸ்க் இருக்கு. எல்லாருமே ரங்கோலி தான் போட போறாங்க. அதனால யார் பெஸ்டா போடுறாங்க அப்படிங்கறது செலக்ட் பண்றதுக்கே நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. கண்டிப்பா அதுல யாரு கிரியேட்டிவிட்டி காட்டுறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க போறோம். பட் வந்து எல்லாமே வந்து சூப்பரா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ரெடியா இருக்காங்க, எப்போ அப்படின்னு சொல்லி. ஸோ வாங்க, நாமளும் வந்து போய் அவங்களோட சேர்ந்து அந்த கோலத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா ராஜேஷ், பாட்டிமா வந்து புள்ளி வச்சு ஸ்டார்ட்டே பண்ணிட்டாங்க. ஆமா, எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லலாம். அந்த பிளான் தான் அந்த புள்ளி. எஸ் நிரோஷா, நீங்க கோலமே போட்டதில்லைன்னு சொல்றீங்க. ஆனா பாட்டியை பாருங்க, இந்த வயசுலயும் இவ்வளவு அழகா கோலம் போடுறாங்க. ஆமா, கிரியேட்டிவ் பாருங்க. ஒரு பெண் வந்துட்டு பொங்கல் வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. நாங்க ஒரு கோலத்தை போய் பார்த்துட்டு வரலாம். ஆமா நிரோஷா, ராஜேஷ், இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? வெள்ளிக்கிழமை விடியும் வேலை
வாசல்ல வந்து வடிவேல் பண்ணுவார். பெண்கள்லாம் வடிவேல் இல்ல சாரி, செந்தில். வெள்ளிக்கிழமை விடியும் வேளை. அதுதான் ஞாபகம் வருது. ஆமா, அப்படிதான் வந்து கோலம் போடுவாங்க. எனக்குமே இதை பார்க்கும்போது டிவில நான் வந்து பார்த்திருக்கேன். விடியற் காலையில லைனா வந்து கோலம் போடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இவங்க எல்லாம் வந்து வேக வேகமா இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கோலம் போடும்போது. ஆமா, தாமரை மலருது. மலருது. தமிழ்நாட்டுல வந்து தாமரை மலரக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பிளான் எல்லாம் பண்றாங்க. ஆனா எங்க அக்கா வந்து தாமரையா மலர வச்சுட்டாங்க பாருங்க. அடுத்த கேஸ் ரெடி ஆக போகுது. நிரோஷா, யார் அது எங்களை பத்தி பேசுதுன்ட்டு? தாமரை ஆனா ஜெயிக்குதா இல்லையான்றதுதான் முக்கியம். அது வளருதா இல்லையான்றது முக்கியம் இல்ல, ஜெயிக்குதா இல்லையான்றது. தாமரை கண்டிப்பா எல்லா இடத்துலயும் மலரும். குளம் ஒண்ணு இருந்துச்சுனாலே மலரும். அது ஜெயிக்குதா இல்லையான்றது. கோல போட்டி இங்க ரொம்ப சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு பின்னாடி ஃபுல்லாவே கோலங்கள் வந்து எல்லாரும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல யாரு வின் பண்ண போறாங்க அப்படின்றது பார்க்க போறோம். பொதுவாகவே பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே வந்துட்டு கோலம் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கப்படும். ஒருத்தர் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த கோலம் தான் வந்து அந்த வீட்டு வாசல்ல வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் கெஸ் பண்ணுவாங்க எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ எல்லாருமே அந்த கோலத்துல தன்னோட கைத்திறமையை வந்து காட்டுவாங்க. முக்கியமா கிராமங்கள்ல கோலம் அப்படிங்கிறது மார்கழி மாசம் ஃபுல்லாவே வந்து போட்டுட்டு இருப்பாங்க. சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சிட்டிக்குள்ள பார்க்க முடியாது. பட் இங்க வந்து நமக்காக இவ்வளவு தூரம் இவங்க எல்லாம் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த கோலத்தையும் இப்ப நாம வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஆமா, நிரோஷனா ஒரு நிமிஷம். கோலம் பேசுறீங்களே, வீட்ல கோலம் போட தெரியுமா? கோலம் போட்டுறது பார்த்திருக்கேன், ஆனா இன்னும் நான் வந்து ட்ரை பண்ணது இல்ல. சோ கோலம்லாம் எனக்கு பெருசா போட தெரியாது. சோ இப்ப போட்டுட்டு இருக்காங்க, பார்க்கலாம். சேர்ந்து கூட கத்துக்க முடியுமான்னு வேணா ட்ரை பண்ணலாம். ஆனா இவங்க போடுற கோலத்தை பாக்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? யாருக்குடா பிரைஸ் கொடுக்க முடியும்? எல்லாரும் அவ்வளவு அழகா போடுறாங்க, இப்படி கூட கோலம் போட முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் பிரைஸ் எல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி அந்த கோலம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அக்கா, டெய்லி காலைல கோலம் போடுவீங்களா? டெய்லியும் போடுவேன். ஓ, எத்தனை மணிக்கா போடுவீங்க? ஒரு 5:30 மணி அது மாதிரி வந்து போடுவோம். எனக்கு ஒரு டவுட்டுக்கா, என்னைக்காவது உங்க வீட்டுக்காரர் வந்துட்டு காலைல எழுந்தோடனே பா இது நம்ம ஒய்ஃபா இவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கா பாராட்டி இருக்கீங்களா? என்னைக்குமே சொன்னதே கிடையாது கோலம் போட்டு. ஒரு நாள் கூட சொன்னது இல்லையா? ஒரு நாள் கூட சொன்னது இல்லை. எனக்கு நீ எதிர்பார்ப்பீங்களா? இப்ப அவ்வளவு பார்ப்பேன் நானே, வந்து வந்து பாருங்க பார்க்க மாட்டேன். அப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு எப்படிக்கா தோணும்? கஷ்டமா தான் தோணும் எனக்கு. பாத்தீங்களா, என்னைக்காவது தானே ஒரு இன்ட்ரெஸ்டா போட முடியும். நல்லா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க. உங்களுக்காக எந்திரிச்சு தானே காலைல கோலம் போடுறாங்க. ஒரு நாள் எந்திரிச்சு எப்பா எவ்வளவு அழகா போடுறான் என் ஒய்ஃபு அப்படின்னு பாராட்டினா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டா போடுவாங்க. டெய்லி எழுந்து இன்னும் டிசைனா. மனசுல எவ்வளவு வேதனை இருக்கு பாத்தீங்களா? சோ அதனால இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா எந்திரிச்சு வந்து ஒரு நாள் சொல்லி பாருங்க, அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அக்கா, இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் நடக்கதை பாத்துக்கலாம். சரி சார். மார்கழி மாசத்துல எதுக்காக கோலம் போடுறாங்க எல்லாரும் காலையில? அதான்பா, மார்கழி மாசம் வந்து ஆண்டாள் வந்து கிருஷ்ணனை விரும்பினாங்கல்ல, அந்த கிருஷ்ணனை அடையணுன்றதுக்காக அவங்க வந்து மார்கழி மாசம் ஃபுல்லா ஒரு மாசமும் திருப்பாவை பாடிக்கிட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு போவாங்க. படி சொல்லுங்க, சொல்லுங்க. அவங்க வந்து அவங்களோட வயசு பசங்க யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு குளத்துக்கு கூட்டின்னு போவாங்க. அப்படி கூட்டின்னு போயிட்டு அந்த மாதிரி அந்த ஒரு மாதமும் பாட்டு பாடி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளாய் அந்த பாட்டு பாடிட்டு போவாங்க. அந்த கருப்பு அந்த பாட்டு பாடிட்டு எல்லாரும் ஒரு ஒரு பொண்ணுங்களையும் வீட்டுக்கு வந்து அழைச்சின்னு போயிட்டு குளிப்பாட்டி இது பண்ணி வந்து அந்த மார்கழி மாதத்துல வந்து ஏகாதசி வரும்போது சொர்க்கவாசல் திறந்து விட்டுருவாங்க. அந்த திறந்து விடும்போது அந்த கெட்ட சீ சக்தியெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரும். அதனால நம்ம தெய்வம் வரணுன்றதுக்காக நைட்டு 1 மணிக்கே கூட வந்து பிராமின்ஸ் எல்லாம் போடுவாங்க கோலம். அப்போ போட்டுட்டு அந்த கோலம் போட்டு கலர்லாம் போட்டு கொடுத்துட்டு விளக்கேற்றி வச்சுட்டு மகாலட்சுமி வருதுன்னு தர சொல்லணும். சொல்லிட்டு நம்ம உள்ள போனோம்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த லட்சுமி தான் நம்ம வீட்டுக்கு வரும். அந்த தீய சக்தி நம்ம வீட்டுக்கு வராது. அதனால அந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவும் கோலம் போடுறதுன்னா ஆனால் எல்லாரும் மார்கழி மாதத்துக்கு நல்லா இல்லை கெட்ட நேரம்னு சொல்லுவாங்க.
ஆனால் அந்த மார்கழி மாதத்தில் களை போட்டு போடுறதுனால நமக்கு தெய்வம் தான் வீட்டுக்கு வருமே தவிர தீய சக்தி வீட்டுக்கு வராது. இது நாள் வரைக்கும் இந்த விஷயம் தெரியாதுங்க. மார்கழி மாசம் எதிர்ச்சோன்னே சும்மா கோலம் போடணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்குங்கிறது பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். நிரோஷா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப பாட்டி ஒரு விஷயம் சொன்னாங்களே, மார்கழி மாசம் எதுக்கு கோலம் போடுறாங்கன்னு. தெரியாது, இன்னைக்குதான் எனக்கே தெரியும். பாட்டி கதை சொல்லுவாங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சூப்பரான கதை சொல்லுவாங்கன்னு தெரியாது. நல்லா இருந்தது. பாட்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? கோலம் போடுறாங்கல்ல, அந்த கோலத்தை யாராவது நல்லலன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு கோவம் வராதான், அவங்க ஹஸ்பண்டுக்கு கோவம் வருமா. ஆமா, என் ஒய்ஃப் போட்ட கோலத்தை எப்படி குறை சொல்லுவ அப்படி சொல்லி சண்டைக்கு போவாங்களாம். ஆமா, ஆனா எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க, என் ஹஸ்பண்ட்லாம் எனக்கு வந்து பாராட்டே சொன்னது கிடையாது அப்படின்ட்டு. ஆனா பாட்டியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு கோல புக்கு கிடைச்சா கூட கொண்டாந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கோலத்தை ரசிச்சு இந்த மாதிரி நாளைக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லுவாங்களாம். இன்னொன்னு பாத்தீங்களா, நம்ம நார்மலா ஹாப்பி பொங்கல்னு எழுதுவோம், அவங்க பாருங்க போகி பண்டிகை எதுக்கு, பொங்கல் எதுக்கு, மாட்டு பொங்கல் பாருங்க, போகி பண்டிகை சந்திரனுக்கு உகந்த நாள். பாரு பாட்டி இவ்வளவு அழகா எழுதுறாங்க, அவங்களோட கையெழுத்து எவ்வளவு அழகா இருக்கு. 11வது படிச்சிருக்காங்களாம், அதுவும் சென்னையில படிச்சிருக்காங்களாம். சென்னை தானா? நிரோஷா, ஒரு வழியா பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. அடுத்து என்னது? அடுத்து என்ன, பொங்கல் சாப்பிடணும், அத கியூல நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான். அதுக்கு முன்னாடி சாமிக்கு படையல் போடணும். ஆமா, பொங்கல் வச்சுட்டு சூரிய பகவானுக்கு படைப்பாங்க, அதுக்கப்புறமா சாமிக்கு அதை படைச்சிட்டு எல்லாருக்கும் வந்து பிரசாதமா கொடுப்பாங்க. இப்ப நம்ம அதையும் பண்ண போறோம். பொங்கல் வச்சாச்சு, எல்லாரும் சாமி கும்பிட லைனா நிக்கிறோம். ரெடி ஆயிட்டோம். கடைசியா வந்து படைச்சிட்டு இப்ப நம்ம வந்து பொங்கல் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்மள சாப்பிட போறோம். பண்ணலாமா? ஹரஹர மகாதேவா, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாவும் பெண்ணொரு ஆணாய் போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரம் ஸ்ரீ வேதவல்லி சமூத ஸ்ரீ ஆடலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. ஃபைனலா இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் வைண்ட் அப்புக்கு வந்தாச்சு. ஏன்னா எல்லாமே முடிச்சாச்சு, எல்லா கேமையும் நம்ம பார்த்து செலிப்ரேட் பண்ணியாச்சு, பொங்கலும் படைச்சாச்சு, பொங்கலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்டா ஃபைனலா என்ன செக்மெண்ட்? ஃபைனலா எந்த செக்மெண்ட்டும் இல்ல, இப்போ வந்து நம்ம பிரைஸ் கொடுக்க போறோம். ஏன்னா நமக்காக இவ்ளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பொங்கல் வைக்கிறதா இருக்கட்டும், கோலம் போடுறது, சாமிக்கு கும்பிடுறது, எல்லா விஷயமும் வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ செங்கல்பட்டு மாவட்டம் காயர் கிராம மக்கள் நம்ம கூட சேர்ந்து இன்னைக்கு பொங்கலை சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல பொங்கல் எல்லாம் பொங்குச்சு, நீங்க எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலா வந்துட்டு இப்ப நாம கிஃப்ட் எல்லாருக்கும் கொடுக்க போறோம். குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பொங்கலையும் நாம வந்து எல்லாருக்கும் இப்ப பிரசாதமா கொடுக்க போறோம். கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்கு, அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பொங்கல் சொல்லிடலாமா? தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்ப நிரோஷா, நீங்க சொன்னீங்க இந்த கிராமத்துல இந்த மக்கள் எந்த அளவுக்கு நம்ம இடத்துல காலையில இருந்து இது வரைக்கும் அன்பு செலுத்துறாங்க, எவ்வளவு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அரவணைச்சாங்க, ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நம்மள வந்து ரொம்ப பக்கபலமா பாத்துட்டாங்க. அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி நம்மள எல்லாரையும் தாங்குத்தாங்க. ஆமா, பாசம் எல்லாத்தையும் கொட்டிருக்காங்க. கண்டிப்பா, நிச்சயமா, அதுல இருந்து இதை மாற்றுக்கிறதுல அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இந்த கோயிலை வந்து நமக்கு கொடுத்தாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம மத்தியில இருக்கிற அக்கா வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்லுவாங்க. வணக்கம். இந்த காயார் கிராமத்துல அமைந்து இருக்கக்கூடிய இந்த பழமை வாய்ந்த கோயில் எந்த மாதிரி கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1200 வருஷத்துக்கும் முற்பட்ட பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோவில். ஆடலீஸ்வரர்
இந்த கோவிலோட புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திருமண தடை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில், குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில். அது மட்டும் கிடையாது, இந்த கோவில்ல ஒரு காலத்துல எல்லா பஞ்சாயத்து நல்லது கெட்டது எல்லா வழக்குகளும் இந்த ஆடலீஸ்வரர்கிட்ட அருள் வாக்கு வாங்கிதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகமும் நடந்தது. இதுதான் இந்த சிவன் கோவிலோட பழமையான வரலாறு. இது வந்து பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோவில், மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு கோவில். நன்றி. ஸோ பொங்கலை பத்தி நம்ம எல்லாமே பார்த்தோம். ஃபைனலா அக்கா வந்து கோவிலை பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்காவது ஏதாவது திருமண தடை இருந்தது அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அந்த தடையெல்லாம் நீங்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டிப்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மதிமுகம் தொலைக்காட்சி சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சூப்பரா இந்த பொங்கலை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இதே மாதிரி அடுத்த வருஷம் இன்னும் சூப்பரா நம்ம வந்து இன்னொரு கிராமத்துல போயிட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்றோம். ஸோ அதே மாதிரி அடுத்த வருஷம் இன்னொரு கிராமத்துல போயிட்டு இதே மாதிரி கிராமிய பொங்கல்னு சொல்லி சூப்பரா செலிப்ரேட் பண்றோம். இந்த பொங்கல் மட்டும் இல்ல, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மதிமுகம் தொலைக்காட்சியில பார்க்க போறோம். அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை பண்ண போறோம். அதுக்கு முக்கியமா வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு வந்தா நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்களே, இந்த கோவிலுக்கு வந்தது மூலமா அடுத்தடுத்து நம்ம நிறைய ப்ரோக்ராம் பண்ண போறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இனிதே தொடக்கம் இனிதே ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கிராம மக்கள் இதுக்கப்புறம் எப்பவுமே இன்னும் சூப்பரான ஒரு லைஃபை வந்து வாழணும் அப்படின்னு வந்து நாங்க வந்து மனமாற பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். பொங்கல் அப்படின்னாலே வந்து தமிழர்களுடைய ஒரு முக்கியமான பண்டிகையா பார்க்கப்படுது. எதுக்காக இதை ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடணும். அப்புறம் பாட்டிமா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, மார்கழி மாசத்துல கோலம் போடணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த கோலம் ஏன் போடணும் அப்படின்றதுக்கான ஒரு கதையும் சொல்லியிருந்தாங்க. அதையும் நீங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ராஜேஷ் சொன்ன மாதிரி இன்னும் மதிமுகம் தொலைக்காட்சியில சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சிகள்லாம் வரப்போது. தொடர்ந்து பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் சொல்லிடலாமா? பொங்கல் வாழ்த்து, இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய டிவி சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க. பட் இங்க வந்து ஒரு பழமையான ஒரு கோவில், ஆடலீஸ்வரர் வேதவல்லி அம்பாள் பேரு. இந்த ஒரு கிராமத்துல இன்னைக்கு வந்து இங்க பொங்கல் செலிப்ரேட் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து முக்கிய காரணம் வந்து இந்த ஏரியால, இந்த ஊர்ல கிராமத்துல இருக்க மோகனராம் ஐயா அவர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். அவர் தான் இந்த கோஆர்டினேஷன், இங்க இருக்க லேடிஸ் எல்லாரையும் வந்து அவங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு எல்லாருக்கும் வீட்டுல உங்களுக்கு வேலை இருக்கு, பட் இருந்தாலும் எங்களுக்காக டைம் ஒதுக்கி எங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மக்கள் எல்லாருக்கும். அண்ட் இங்க 2 டீமா பிரிச்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் அண்ட் வெண்பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல கூட பாருங்க எங்களுக்கு ஒரு யூனிட்டி. நாங்க வந்து யாரு ஜெயிச்சோம் யாரு தோத்தோங்க அப்படின்லாம் இல்ல. சக்கரை பொங்கலுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, பாருங்க இந்த கயிறு இருக்கிற போட்டிக்காக அவங்க 1 வீக் முன்னாடியே சுண்டல் சாப்பிட்டிருக்காங்க, வாக்கிங் எல்லாம் போய் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா 1 வீக் முன்னாடியே இவங்க எல்லாரும் வந்து ப்ரிப்பேர்டா இருந்திருக்காங்க. சோ எல்லாருக்கும் நான் வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்றோம், தை திருநாள்ல ஏதோ ஒரு செலிப்ரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கெஸ்டோட நம்ம என்ன பண்றோம், செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு பொங்கல் நிகழ்ச்சியா இருக்கட்டும், இல்ல மற்ற நிகழ்ச்சியா இருக்கட்டும், கிராமத்துக்கு வாங்க. கிராமத்துக்கு வந்து பழமை வாய்ந்த இந்த மாதிரி கோயில்கள் நிறைய கிராமத்துல இருக்கு. இந்த கிராமத்துல மட்டும் இல்லாம நிறைய கிராமத்துல இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் போயிட்டு அங்க இந்த கிராமத்தோட, அந்த கிராம மக்களோட அந்த நிகழ்ச்சியை நீங்க செலிப்ரேட் பண்ணீங்கன்னா அது நம்முடைய தமிழர் பண்பாடுகளை இன்னும் நிறைய பறைசாற்றுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கோயிலுக்கும் அந்த பெருமைகளை சேர்த்த மாதிரி இருக்கும். அந்த மக்களுக்கும் அது கொஞ்சம் ஏன்னா ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஏன்னா நீங்க கிராமத்துல எடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு டீமா போயிட்டு அங்க இருந்து நம்ம இறங்கி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கலகலப்பா பண்ணும்பொழுது அந்த ஊர் மக்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த கோயிலும் இன்னும் வெளியே வருது. ஏன்னா நிறைய கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வராம இருக்கு. இப்போ இதுவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் பாண்டிய மன்னர்கள் அவங்க கட்டின கோயில் அப்படின்றாங்க. அந்த மாதிரி பெருமைகள் இங்க வந்து நம்மளுக்கு தெரியுது. இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த மாதிரி கோயில்கள் இருக்கு. அங்க போங்க, செலிப்ரேஷன் பண்ணுங்க, அந்த கிராம மக்களை மகிழ்வீங்க அப்படின்றத நாங்க கேட்டுக்கிறோம். பண்டிகைக்கான மரியாதையே நாம அதை ஒரு சரியான இடத்துல கொண்டாடினா மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ பொங்கலை எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு சொந்த ஊர் சொந்த கிராமம்னு இருந்ததா அந்த மக்களோட கூட போயிட்டு நீங்க வந்து சந்தோஷமா கொண்டாடுங்க. ஸோ உங்களோட சந்தோஷம் எப்பவுமே இதே மாதிரி பல மடங்கு பெருகணும் அப்படின்னு சொல்லி மதிமுகம் டீம் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா பொங்கல்னாலே கிராமத்துல
தமிழகத்துல கொண்டாடினாதான் அதுக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா எங்க டீம் சார்பா உங்க எல்லாருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.